வந்துடுச்சு. जानकीकान्तस्मरणं जय जय राम राम आञ्जनेयस्वामिनः जय गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द सद्गुरु हरिदास गिरिस्वामी की जय रमारमण गोविन्द हरि गोविन्द सद्गुरु ज्ञानानन्दमूर्ति की जय समस्त कल्याण गुणाभिरामं समस्त कल्याण गुणाभिरामं रमानिवासं रमणीयगात्रं रमानिवासं रमणीयगात्रं सशङ्खचक्रं जगतां शरण्यं श्रीवेङ्कटेशं शरणं प्रपद्ये உலகம் உண்ட பெருவாயா உலகில் கேட்டே அம்மானே உலகம் உண்ட பெருவாயா உலகில் கேட்டே அம்மானே நிலவும் சுடர் சூழ் ஒளிமூர்த்தி நிலவும் சுடர் சூழ் ஒளிமூர்த்தி நெடியாயடியே ஆருயிரே திலதம் உலகு காய் நின்ற திருவேங்கடத்து எம்பெருமானே குலத்தொல்லடியே குணபாதம் தொல்லடியேன் குணபாதம் கூடுமாறு கூறாயே சேஷாச்சலநாயகம் பஜாமி சேஷாச்சலநாயகம் பஜாமி விசேஷ பல प्रदायकं शेषाचलनायकं भजामि शेषाचलनायकं भजामि विशेषफलप्रदायकं शेषाचलनायकं भजामि ஸ்ரீயப்பதியாகிய பகவான் உலகம் பூரா நிறைஞ்சிருக்கார். அவர் இல்லாத இடமே இல்லைன்னு சொல்லலாம் இல்லையா? சர்வத்திரக இருக்கக்கூடிய அந்த சர்வஜன் வாசுதேவன் உலகம் பூரா நிறைஞ்சிருக்கார். அப்படி உலகம் பூரா நிறைஞ்சிருக்கக்கூடிய வாசுதேவன் நம்ம திவ்ய தேச ஸ்தலம் 108 திவ்ய தேச ஸ்தலம் சிறப்பா சொல்றோம் இல்லையா? அந்த 108 திவ்ய தேச ஸ்தலத்துக்கும் பிரதானம் ஸ்ரீரங்கம் திருமலை. அந்த 108 திவ்ய தேச ஸ்தலம் திவ்யம் அப்படின்னாவே திவி பவம் திவ்யம், திவி பவம் திவ்யம், தெய்வம் இருக்கக்கூடிய இடம் திவ்யமா. அப்போ உலகம் பூரா பகவான் இருக்காரே, அது என்ன 108 திவ்ய தேச ஸ்தலம் மட்டும் அங்கதான் பகவான் இருக்காரா? அங்க மட்டும் திவ்ய தேச ஸ்தலம்னு சொல்றோமே, உலகம் பூரா பகவான் இருந்தா உலகம் பூரா திவ்ய தேச ஸ்தலம் தானே. ஆனா அங்க மட்டும் ஏன் அத்தனை சிறப்பு அப்படின்னா, அந்த 108 திவ்ய தேச ஸ்தலங்கள்ல பகவான் உவந்து இருக்காரா. உலகம் பூரா பகவான் இருக்கார், ஆனா அந்த 108 திவ்ய தேச ஸ்தலங்கள்ல உவந்து இருக்காரா. அந்த ஸ்ரீரங்கம் திருமலை இங்க போய் சேவிச்சா கூட பகவான சாதாரண பக்தன், எந்த ஒரு சாஸ்திர ஞானம் எதுவும் தெரிய வேண்டாம், சுந்தரகாண்டம் தெரியாம, நாராயணம் தெரியாம, பகவத்கீதை தெரியாம இருந்தாலும், திருப்புகழ் தெரியாம இருந்தாலும், இப்ப எதுவுமே தெரியாம இருந்தாலும் இந்த ஸ்ரீரங்கத்திலையும் திருமலையப்பனையும் சேவிச்சா அங்க சாட்சாத் பகவான் இருக்கான் அப்படின்னு உணர்றாங்க இல்லையா? அங்கதான் பகவானுடைய சாநித்தியம் அத்தனை அதிகமா இந்த திவ்ய தேச ஸ்தலங்களுக்கு. எதுக்காக இவ்வளவு தூரம் சொல்றோம் அப்படின்னா, பகவான் இந்த திவ்ய தேச ஸ்தலங்கள்ல எதுக்காக அர்ச்சாமூர்த்தியாக அவதாரம் பண்ணணும்?
பகவானுக்கு 5 நிலைகள், பரம், யூகம், விபவம், அச்சா மூர்த்தி, அந்தர்யாமி, அப்படி 5 நிலைகள்ல பகவான் இருக்கிறப்போ அச்சாமூர்த்தியாக எதுக்காக அவதாரம் பண்ணி கோவில்கள் எல்லாம் வீற்றிருக்கணும் அப்படின்னா, ஆழ்வார்களுடைய பாசுரத்துக்கு ஆசைப்பட்டு பகவான் இறங்கி வந்துட்டாராம். மத்பக்தாக எத்திர காயந்தி தத்ர திஷ்டாமி நாரதா அப்படின்னு சொல்ற, என்னுடைய பக்தன் நான் எங்கெல்லாம் இருக்கேன் அப்படின்னு நீ கேட்கிற இல்லையா, நான் வைகுண்டத்திலேயோ இல்ல பாட்கடல் க்ஷீராப்தியிலையோ இல்ல கோவில்கள்லயோ, அங்க விட என்னன்னா எங்க என்னுடைய பக்தன் என்னைய பஜிக்கிறானோ, எங்க என்னுடைய கீர்த்தனம் சத் சங்கம் என்னுடைய கீர்த்தனம் எல்லாம் பாடப்படுதோ அங்க நான் இருக்கேன். அப்படி தத்ரதிஷ்டாமி நாரதா அப்படின்னு பகவான் சொல்றார். இப்போ 108 திவ்ய தேச ஸ்தலங்கள்னாவே அது ஷார்ட்டா சொல்லிடலாம், 3 ஏன்னா கோவில், பெருமாள் கோவில், திருமலை, இது 3 தான் ரொம்ப விசேஷம். கோவில் அப்படின்னாவே ஸ்ரீரங்கம் தானா, கோவில்னு சொன்னாவே அது ஸ்ரீரங்கம். பெருமாள் கோவில் அப்படின்னு சொன்னாவே காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள். திருமலை அப்படின்னா திருமலையப்பன், அந்த ஏழுமலையான். இன்னைக்கு அந்த திருமலையப்பனே பூலோகத்துல அவதாரம் பண்ணின புண்ணியமான மாதம் இந்த புரட்டாசி மாதத்தினுடைய முதல் நாள். அந்த புரட்டாசி மாதம் இந்த ஏழுமலையானுக்கு ரொம்ப விசேஷமா. சாதாரண பக்தன் கூட இந்த புரட்டாசி மாதத்துல கோவிந்தா கோவிந்தான்னு இந்த கோஷம் எழுப்பிட்டு இருப்பான் இல்லையா, அப்படி ரொம்ப விசேஷமான இந்த புரட்டாசி மாதம். இப்போ ஸ்ரீரங்கம், இப்ப 3 திவ்ய தேசம் சொன்னோம் இல்லையா, அதுல ஒரு ஊர் வைஷ்ணவம் வளர்ந்த ஊர், இன்னொரு ஊர் வைஷ்ணவத்திற்கு புகலிடமான ஊராம், இன்னொரு ஊர் வைஷ்ணவம் பிறந்த ஊர். இதுல காஞ்சிபுரம் வைஷ்ணவம் பிறந்த ஊர், ஸ்ரீரங்கம் வைஷ்ணவம் வளர்ந்த ஊர். ஆனா இந்த திருமலை, இந்த ஏழுமலையான் இருக்கிற அந்த திருவேங்கடம் தான் வைஷ்ணவத்திற்கு புகலிடமான ஊராம். அப்படி இருக்கக்கூடிய இந்த திருமலையில எப்படிப்பட்ட பக்தனாக இருந்தாலும் சரி, ஆர்த்தியோ இல்ல ஜிக்ஞாசுவோ அப்படின்னா பகவானை தெரிஞ்சுக்கணும்னு ஆசையோடு இருக்கக்கூடியவன். ஆர்த்தி அப்படின்னா அந்த ஒரு பொருளுக்காகவோ எனக்கு இது கொடு அதை கொடுன்னு அப்படி பகவானை பிரார்த்தனை பண்ணிக்கக்கூடிய அந்த பக்தன். அப்படி யோகியோ ஞானியோ இல்ல அபக்தனோ சன்னியாசியோ கிரகஸ்தனோ அப்படி யாராக இருந்தாலும் சரி, ஒரு தடவை அந்த திருவேங்கடமுடையான தர்சனம் பண்ணிட்டா அவனுடைய திருப்பாதங்கள்ல கதறி அழுது சரணாகதி பண்ணணும் தானே தோணும். அந்த திருவேங்கடமுடையானுடைய ரூபமே சரணாகதி தத்துவத்தை காட்டக்கூடிய ரூபமா. நீங்க எல்லாருமே திருவேங்கடமுடையான் ரூபம் பார்த்திருப்பீங்க இல்லையா, ஒரு கையை இப்படி வச்சிருப்பார், தன்னுடைய பாதத்தை காண்பிச்சு என்னுடைய பாதத்தை சரணாகதி பண்ணு, என்னுடைய பாதத்தை பற்று அப்படின்னு சொல்லி இந்த கையை இப்படி காமிச்சிருப்பார். இன்னொரு கை முழங்கால் கிட்ட இப்படி வச்சு நிப்பார் இல்லையா. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, சர்வதர்மான் பரித்யஜ்ய மாம் ஏகம் சரணம் ரஜ, நீ என்னையவே சரணம்னு அடை, என்னுடைய பாதத்தை பிடிச்ச சரணாகதி பண்ணினா உனக்கு இந்த சம்சார சாகரமே முழங்கால் படியம் தந்தான், இந்த முழங்கால் அளவு தான் உங்க சம்சார சாகரமே இருக்கும், நீ ஈஸியா கரையேறிடலாம்ப்பா அப்படின்னு சொல்லி இங்க சரணாகதி தத்துவத்தை காண்பிக்கக்கூடிய ஸ்வரூபம் அந்த திருவேங்கடமுடையானுடையது. ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் எத்தனையோ பேர் திருவேங்கடமுடையான பாடுறாங்க. அப்படி திருவேங்கடமுடையான பாடாம யாருனாலும் இருக்க முடியாது. தாசர்களோ எல்லாம் நீதான்ப்பா, எனக்கு சகலமும் நீதான் திருவேங்கடமுடையானே, எனக்கு எல்லாமே நீதான் அப்படின்னு அன்னமாச்சாரியர் கீர்த்தனைக்குல பாடுறார். அந்தயு நீவே ஹரி புண்டரீகாக்ஷா, அந்தயு நீவே ஹரி புண்டரீகாக்ஷா, చింతనాకు నీవే శ్రీ రఘురామ, అంతయు నీవే హరి పుండరీకాక్ష, చింతనాకు నీవే శ్రీ రఘురామ, అంతయు నీవే హరి పుండరీకాక్ష. కులమును నీవే గోవిందుడానా, కులమును నీవే గోవిందుడానా, కలిమియు నీవే కరుణానిధే, కులమును నీవే గోవిందుడానా, కలిమియు నీవే కరుణానిధే, తలపును నీవే ధరణీధరా, తలపును నీవే ధరణీధరానా, నెలవును నీవే నీరజనాభ, అంతయు నీ
చింతనకు నీవే శ్రీ రఘురామా అంతయు నీవే హరి పుండరీకాక్ష పుట్టుగు నీవే పురుషోత్తమా కోన పుట్టుగు నీవే పురుషోత్తమా కోన నట నడుము నీవే నారాయణ పుట్టుగు నీవే పురుషోత్తమా కోన నట నడుము నీవే నారాయణ ఇటే శ్రీ వెంకటేశ్వరుడా ఇటే శ్రీ వెంకటేశ్వరుడా నాకు నెట్టన గదియింగా నీవే నీవే అంతయు నీవే హరి పుండరీకాక్ష చందనకు నీవే శ్రీ రఘురామా అంతయు నీవే హరి புண்டரீகாட்ச எல்லாம் நீயே வெங்கடேஷா. ஆனா அந்த ரூபன், அந்த வெங்கடேஸ்வரனே சரணாகதி ரூபத்தை காண்பிக்க கூடியவன். அன்னமாச்சாரியார் பாடுறார், சகலமும் நீ, எனக்கு செல்வமும் நீ, குலமும் நீ, துணைவனும் நீ, கோத்திரமும் நீ, உறவும் நீ, உயிரும் நீ, சொத்தும் நீ, புகலிடமும் நீ. இப்படி சர்வத்திர இருக்கக்கூடிய வாசுதேவா, எனக்கு தாயாரும் நீ, தந்தையும் நீ. அப்படி நீதானே எனக்கு கதி, எனக்கு உன்னை விட்டா வேற யாரு கதி. இப்போ முன்னாடி பாடினது முத்துசுவாமி தீட்சிதருடைய கீர்த்தனம். சேஷாச்சல நாயகம் பஜாமி அப்படின்னு பாடணும் இல்லையா. சேஷாச்சல நாயகனை சேவித்தால் விசேஷமான பலன் கிடைக்கும். சேஷாச்சல விசேஷமான அப்படின்னு எதிப்பிராசத்துல அதோ பாடுவார். புரந்தராதி திக்பால சனந்தனாதி முனிவராளி வந்தித்த, முனிவர அழி வந்தித்த. அழினா வண்டுன்னு அர்த்தமா. இந்த முனிவர்கள்லாம் ஒரு வண்டு போலையாம். வண்டுனா ஒரு பூவை சுத்தி வந்துகிட்டே இருக்கும் இல்லையா. இங்க திருவேங்கடமுடையான் தான் பூத்த தாமரை பூக்காடாம். திரு கண்கள் தாமரை, திரு முகம் தாமரை, திருவடி தாமரை, திரு கைகள் தாமரை, திரு பாதம் தாமரை. அவனே கமல பாதன், கமல நயனன், கமல ஹஸ்தன் இல்லையா. அதனால அந்த தாமரையே சுத்தி வரக்கூடிய முனிவர்களை முனிவர அழி வந்தித்தர் அப்படின்னு தியாகராஜ சுவாமிகள் திருமலை ஏழுமலையாப்பனை சேவிக்க போறப்போ திரையதீரு கரதானா அப்படின்னு ஒரு கீர்த்தனம் பாட. அது பாடின உடனே திருவேங்கடமுடையானுடைய அந்த திரை விலகி அந்த ஏழுமலையானுடைய அந்த சௌந்தரிய லாவண்யமான அந்த தர்சனம் தியாகராஜ சுவாமிக்கு கிடைச்சதாம். ரிஷிகள் எல்லாரும் திருவேங்கடமுடையான பாடுறாங்களாம். 18 புராணங்கள், பிரம்ம புராணம், பிரம்மாண்ட புராணம், பவிஷ்யோத்தர புராணம், பிரம்மோத்தர புராணம், மார்க்கண்டேய புராணம், வராக புராணம், பத்ம புராணம், இப்படி எல்லா புராணங்களையும், ஹரிவம்சம், இப்படி அந்த திருவேங்கடமுடையான பத்தி இத்தனை புராணங்களையும் சொல்லப்பட்டிருக்கான். அப்பேற்பட்ட திருவேங்கடமுடையான் அவருக்கு உகந்த அந்த புரட்டாசி மாதத்தினுடைய ஆரம்பத்துல இன்னைக்கு ஸ்ரீனிவாச வைபவம், பத்மாவதி தாயாருடைய அந்த கல்யாணம் பார்க்க இருக்கோம். கதையை ஆரம்பிக்கிறோம். ஒரு சமயம் திரிலோக சஞ்சாரியாக இருக்கக்கூடிய நாரதர், அவர் க்ஷீராப்தியில பள்ளி கொண்டிருக்கக்கூடிய பகவான பார்க்கறதுக்கு வராராம். ஸ்துதி பண்ணிட்டே வர. சங்க சக்ர கதாப்ஜ சோபித திவ்ய சாரு சதுர்புஜம், சங்க சக்ர கதாப்ஜ சோபித திவ்ய சாரு சதுர்புஜம், शङ्करादिक देव पूजित दिव्यपाद सरोरुहं, पङ्कजाक्षमरन्तमीश्वर आदिदेव महेश्वरं, वेङ्कटेश्वरमींसितार्थफलप्रदं प्रणमाम्यहं, वेङ्कटेश्वरमींसितार्थफलप्रदं प्रणमाम्यहं. शुद्धसत्त्वगुणालयं करुणालयं कमलालयं, बुद्धपाशतनित्यसूरिनिषेवितं मुनिपूजितं, भक्तमानसरञ्जकं सुरोत्तमं पुरुषोत्तमं, वेङ्कटेश्वरमींसितार्थफलप्रदं प्रणमाम्यहं,
वेङ्कटेश्वरमीं सीतार्पणप्रदं प्रणमाम्यहम्. அப்படி ஸ்துதி பண்ணிட்டு நாரதர் எப்பவுமே நாராயணா நாராயணான்னு தம்புராவை மீட்டிட்டு எப்பவுமே அந்த நாராயணனை ஸ்துதி பண்ணிட்டே இருப்பார் இல்லையா. இப்போ அந்த க்ஷீராப்தியில பள்ளி கொண்ட அந்த நாராயணனை சேவிக்கிறதுக்காக வரார். அப்படி க்ஷீராம்புதே லோல தரங்க ஜாலை, தரங்கனா அந்த அலை அடிக்கிறதுன்னு அர்த்தமா. அப்போ பகவானுக்கு இந்த பாட்கடலே ஒரு தொட்டில் போலையாம். அந்த தொட்டில் அவர் படுத்துட்டா யார் ஆட்டுவா அப்படின்னா அந்த அலைகள் இருக்கும் இல்லையா, அந்த அலைகளே வந்து இப்படியும் அப்படியும் அப்படி பகவான் அப்படியே லாலனம் பண்றது போல இருக்கான். அப்போ அந்த தொட்டின் மேல அப்படி மெத்துன்னு மெத்தை வேணும் இல்லையா, அதுதான் அந்த ஆதிசேஷன் அப்படியே பாம்பையும் சுருட்டி பாம்பனையான்னு பள்ளி கொண்டிருக்கார். அப்படி அந்த ஆதிசேஷன் தான் மெத்த போல இருக்கும். பெருமாள் அங்க வந்து பள்ளி கொண்டிருக்கார். அந்த க்ஷீராப்திக்கு இப்போ நாரதர் வராராம். அந்த க்ஷீராப்தியில மகாலட்சுமி தாயார் கமலாசதி, அந்த கமலத்துல உதிச்ச அந்த மகாலட்சுமி தாயார் அந்த பகவானுக்கு ஸ்ரீமன் நாராயணனுக்கு பாத சேவை பண்ணிட்டு இருக்கார். கமலாசதி முக கமல கமலஹித கமல பிரியா கமலேக்ஷனா கமலாசதி முக கமல கமலஹித கமல பிரியா கமலேக்ஷனா கமலாசனஹித கருட கமன ஸ்ரீ திருவேங்கடகிரி தேவா சரணம் ஸ்ரீமன்னாராயண ஸ்ரீமன்னாராயண ஸ்ரீமன்னாராயணனி ஸ்ரீபாதமே சரணம். இப்படி அந்த தாயார் மகாலட்சுமி தாயார் பகவானுக்கு பாத சேவை பண்ணிட்டு இருக்கா. அப்போ அவளுக்கு ஒரு எண்ணமா, இப்படி பகவானுக்கு பாத சேவை பண்ணிட்டு இருக்கோமே, அந்த பகவானுடைய முகத்தை அழகான அந்த திருமுகத்தை தரிசனம் பண்ணணும் அப்படின்னு தாயாருக்கு ஆசையாம். அப்படி கொஞ்சம் எட்டி பார்க்கறதுக்கும் கொஞ்சம் வெட்கமா. அதனால என்ன பண்றா அப்படின்னா எப்படி பகவானை பார்க்கறது அப்படின்னு அவளுக்கு அந்த எண்ணம் இருக்கு உள்ள. அதை பகவான் நல்லா புரிஞ்சுக்கிட்டார். பகவான் கொஞ்சம் அப்படி மல்லாக்க இப்படிதான் படுத்திருப்பாராம். அவருக்கு மேல 1000 பணங்கள் அந்த ஆதிசேஷன், அதுல 1000 பணம் ஆதிசேஷங்கள்ல ஒவ்வொரு பணத்தையும் ஒவ்வொரு ரத்தினம், அதுல பகவானுடைய அந்த சௌந்தரிய லாவண்ய ரூபம் அப்படி பிரதிபிம்பிக்குதான் கண்ணாடி அறை சேவை போல. அப்போ மகாலட்சுமி தாயார் அப்படி தலையை தூக்கி இப்படி பார்த்தா அந்த பகவான் அப்படி 1000 பகவானுடைய திருமுகம் தெரியுதான். அப்போ அப்பேற்பட்ட பகவான் அந்த விலோகிய திருப்தியும் கமலானலேவே இத்தனை 1000 பகவானுடைய முகத்தை பார்த்தாலும் அந்த மகாலட்சுமி தாயாருக்கு திருப்தி ஏற்படவே இல்லையா. ஏன்னா தியாகராஜ சுவாமிகள் சொல்ற 16000 கண்ணு கொடுத்தாலும் உன்னுடைய அழகை எனக்கு பார்க்கறதுக்கு பத்தவே பத்தாது நாராயணா ஸ்ரீனிவாசா. ஏன்னா அந்த 2 கண்ணுல எதை பார்க்கறது, அந்த பகவானுடைய தாமரை போன்ற கண்களை பார்க்கிறதா, அந்த அழகை பார்க்கிறதா, இல்ல கண்ணாடி ஒத்த கபோலத்தை பார்க்கிறதா, இல்ல இத்தனை ஆபரணங்கள் போட்டிருக்காரு புது புது டிசைனா அதை பார்க்கிறதா, இல்ல அவருடைய அந்த அழகான அந்த திரு உருவம், அந்த திரிபங்கின்னு சொல்லக்கூடிய அந்த திருவுருவத்தை பார்க்கிறதா, அவருடைய கொவ்வை பழம் போல அழகான அந்த திரு அதரம் அதை பார்க்கிறதா. இப்படி 2 கண்ணுல எத்தனத்தை பார்க்க முடியும்? ஒரு கேமராவே குறிப்பிட்ட ஆங்கிள் தானே போட்டோ எடுக்குது. நான் எவ்வளவு பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி தியாகராஜ சுவாமிகள் சொல்ற. இப்போ சில பேரெல்லாம் இருப்பான் என்னன்னா 4 நாளுக்கு ஒரு தடவை திருமலைக்கு போற பக்தர்களும் உண்டு, 1 வருஷத்துக்கு ஒரு தடவை போற பக்தர்களும் உண்டு, இல்ல 2 நாளைக்கு ஒரு தடவை போற பக்தர்களும் உண்டு, வாரம் போற பக்தர்களும் உண்டு. அதே திருமலையப்பன் இப்படி திருப்பி போனாலும் அவரே தானே இருக்க போறாரு அங்க மூலஸ்தானத்துல. ஜருகண்டி புடிச்சு தள்ளுறாளே அப்படின்னா எத்தனை தடவை பார்த்தாலும் சரி சலிக்காத திருவுருவமா, திகட்டாது. தேன் கூட தித்திப்புல திகட்டிடும். அப்படி இருக்கிறப்போ ஜருகண்டின்னு பிடிச்சி தள்ளுனாலும் சரி அந்த ஒரு செகண்ட் அந்த பெருமாளுடைய திருமுகத்தை பார்த்தா அதுலதான் அடுத்து இனி வரக்கூடிய ஜீவனமேவாம். அப்பேற்பட்ட திருவுருவம். அப்போ நாரதர் சொல்ற, ஸ்ரீனிவாசா உன்னை அளவும் எல்லாரும் பஜிக்கணும். கலியுகத்துல அந்த மக்கள் எல்லாரும் இந்த பரம யோகிகள், புருஷர்கள், மகா ஞானிகள் எல்லாரும் உன்னை அளவும் பஜிக்கணும் ஸ்ரீனிவாசா அப்படின்னு சொல்லி பரமயோகி ஜன பாகதேய ஸ்ரீ பரம புருஷா பராத்பரா பரமயோகி ஜன பாகதேய ஸ்ரீ பரம புருஷா பராத்பரா பரமாத்மா பரம
சரணம். இப்படி பரம யோகிகளுக்கு பேரதிர்ஷ்டமான நீ, பரமாத்மாவான நீ, பரம புருஷனான நீ, அப்பேற்பட்ட உன்னைய பரம யோகிகளுக்கு மட்டும் உன் தரிசனம் கிடைச்சா போதுமா? இந்த சாமானிய பக்தர்கள், இந்த கலியுகத்துல கஷ்டப்பட்டு இருக்கக்கூடிய நம்மளை போன்ற இந்த ஜீவன்கள், அவர்களுக்கும் உன் தரிசனம் கிடைக்க வேண்டாமா? அதனால இப்போ அன்னமாச்சாரியார் சொல்றார், பட்டினதெல்லாம் தெய்வமும். சில பேர் ஒவ்வொருத்தர்கிட்ட போய் கேட்டா ஒவ்வொரு விதமான, எனக்கு இதுதான் தெய்வம், எனக்கு அதுதான் தெய்வம், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான தெய்வத்தை வச்சு கொண்டாடுவாங்களாம். நல்ல அழகா அலங்காரம் பண்ணிட்டு இருக்கக்கூடியவர்களுக்கு அவர்களுடைய சரீரம் தான் தெய்வம், இந்த உடம்பு தான் தெய்வம். நல்ல கன் மாதிரி டைம் கீப் அப் பண்ணக்கூடியவர்களுக்கு டைம், இந்த காலம் தான் தெய்வம்னு சொல்லுவாங்களாம். நல்லா சுகபோகத்தை அனுபவிக்கக்கூடியவர்களுக்கு இந்த போகம் தான் தெய்வம். நல்ல பசி எடுக்கக்கூடியவனுக்கு சாப்பாடு தான் தெய்வம். இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தெய்வத்தை கொண்டாடுறா. ஆனா எனக்கு எது தெய்வம் அப்படின்னா உன்னுடைய கருணையே எனக்கு தெய்வம் ஸ்ரீனிவாசா அப்படின்னு அன்னமாச்சாரியார் சொல்ற. இப்போ உங்களுடைய கருணை எதிர்பார்த்துதான் இந்த பூலோகத்துல இருக்க மக்களும் இருக்காங்க. அதனால நீங்க என்னன்னா பூலோகத்துல அச்சா திருமேனியாக அவதாரம் பண்ணணும் அப்படின்னு சொன்ன உடனே, சரி நான் பூலோகத்துல அவதாரம் பண்றேன், நான் எந்த இடத்துல போய் அவதாரம் பண்றது நீயே சொல்ல. யோகியம் ஸ்தவம் துவம் வத யோகி ராஜா, நாரதா நீயே சொல்லு, நான் எந்த இடத்துல அவதாரம் பண்ணா கரெக்டா இருக்கும்? ஏன்னா நீங்க 3 உலகத்தையும் சுத்தக்கூடியவராச்சு, உங்களுக்கு தெரியாத இடம் என்ன இருக்கு அப்படின்னு கேட்ட உடனே, ஒரு இடம் இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த இடத்த சொல்ல ஆரம்பிக்கிறார். பூலோகத்துல நீங்க அவதாரம் பண்றதுக்கு ரெடியா இருக்கீங்களே, பிரம்ம கடிகின பாதம்னு எப்பேற்பட்ட அந்த திருப்பாதம். பிரம்மதேவர் வாமன அவதாரம் எடுத்து பகவான் அப்படி அவருடைய பாதம் பிரம்மதேவருடைய சத்தியலோகம் வரைக்கும் வந்த உடனே பிரம்மதேவர் பூஜை பண்ணின அந்த பாதம், அகல்யாக்கு சாப விமோச்சனம் கொடுத்த அந்த பாதம், காளிங்கன் மேல அப்படி ஸ்டேஜா நினைச்சு நடனம் ஆடின அந்த பாதம், தேன் சொரியும் திவ்ய பாதம், பூமி தேவி தினம் வருடும் திவ்ய பாதம், அப்படி சகட்டாசுரனை துவம்சம் பண்ணின அந்த பாதம், அந்த பாதம் இந்த பூமியில பட போறதா அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு இடம் இருக்கு, விசேஷமான இடம் இருக்கு. இந்த பாரத தேசத்துல கிழக்கு சமுத்திரத்துல மேற்கு பக்கம் ஒரு சில தூர குரோஷங்கள், ஒரு குரோஷம்னா 12 மைல் கணக்கு ஏதோ சொல்லுவாங்க. அப்போ அந்த குரோஷ தூரத்துல தொண்டை மண்டலம்ங்கிற நடுநாடு திருப்பதி இருக்கு. இப்ப கூட நடுநாடு திருப்பதின்னு சொல்றோம் இல்லையா திவ்ய தேச ஸ்தலத்துல. அப்போ தொண்டை மண்டலம்ங்கிற அந்த ஊர், அங்க நீங்க இறங்கி திருவிளையாடல்கள்லாம் புரியலாம், அந்த இடம் உங்களுக்கு ஏற்றதாக இருக்கு அப்படின்னு நாரதர் சொன்ன உடனே, ஓ அது ரொம்ப நல்ல இடமா, அங்க எனக்கு ஏற்றபடி இருக்குமா, எல்லாம் கம்ஃபர்டபுளா இருக்குமா அப்படின்னு பெருமாள் கேட்ட உடனே, ஆமா அது ரொம்ப நல்ல இடம், அப்படி என்ன அங்க விசேஷம் இருக்கு அப்படின்னு பகவான் கேட்கிறாராம். அதுக்கு நாரதர் சொல்ற, அங்க விசேஷமா அங்க மழையே பொழியாது அப்படின்னு சொல்றாரு. அங்க மழையே கிடையாது, அங்க மக்கள் எல்லாம் குஷ்ட ரோகத்துல கஷ்டப்படுகிறார்கள். புலி, சிங்கம், யானை, கரடி எல்லாம் விசிட் பண்ணிட்டு போகும். அப்படி அது வனப்பிரதேசம், அங்க நெல் எதுவுமே விளையாது, எல்லாம் பசி தாகம் பஞ்சத்திலே கஷ்டப்படுறார்கள், அக்னி வெப்பம் தகிக்கும், தண்ணி ஒரு பொட்டு கிடையாது, அந்த இடத்துல நீங்க திருவிளையாடல் புரியலாம் அப்படின்னு நாரதர் சொன்ன உடனே, நல்லா விளையாடுறதுக்கு ஒரு இடத்த சொல்லுவீங்கன்னு பார்த்தா இப்படி ஒரு இடத்தையா இந்த பாட்டா பாடுவே அப்படின்னு கேட்கிறாரா. நல்லா வண்டின முரளும் சோலை மயிலின மாடும் சோலை அப்படி சொல்லாம, குயில்கள்லாம் கொஞ்சிற மாதிரி, கிளிகள்லாம் அப்படி அங்கங்க அப்படி உட்கார்ந்து மனசுக்கு ரமிக்கும்படியாக, பூக்கள்லாம் பூத்து குலுங்கும்படியாக இப்படி ஒரு விளையாடுறதுக்கு இடத்த சொல்லுங்க அப்படின்னா, இப்படி ஒரு மழையே பொழியாத இடத்துல என்னை தள்ள பார்க்குறீங்களா அப்படின்னு பகவான் கேட்ட உடனே, நாராயணா எல்லாமே சுபிக்ஷமா இருந்தா அங்க உங்களுடைய வேல்யூ யாருக்குமே தெரியாதே. ரொம்ப பசி தாகத்துல இருக்கிறவனுக்கு சாப்பாடு கொடுத்தாதான் அவனுக்கு அது அமிர்தமா இருக்கும். இருட்டா இருக்கக்கூடிய இடத்துல ஒரு ஒளி, அந்த விளக்கு ஏத்துனாதான் அதனுடைய ஒளி பிரகாசிச்சிருக்கும். இப்படி எல்லாமே சுபிக்ஷமா இருக்கக்கூடிய இடத்துல உங்களுக்கு அங்க வேலையே கிடையாதே. இப்படி இருக்கக்கூடிய இடத்துல உங்களுடைய பாதம் பட்டாதான அந்த இடமும் சுபிக்ஷமா இருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே, பெருமாளுக்கும் இதே அபிப்பிராயம் தானா, உங்களுடைய அபிப்பிராயம் தான் என்னுடைய அபிப்பிராயமும், ஆனா நான் உங்ககிட்ட டெஸ்ட் பண்ணி விளையாடுனேன் அப்படின்னு அடிக்கடி இப்படிலாம் விளையாடுவார். இவருடைய விளையாட்டே இதானா. அப்போ நான் பூலோகத்துல அவதாரம் பண்றதுக்கு பகவான் ரெடி ஆயிட்டார். எப்பவுமே பகவான் அவதாரம் பண்ணும் பொழுது கூட ஒருத்தர் கூட்டிட்டே தான் வருவார். யார் அவர், என்னவா வருவார்? முதல்ல யார் அவர் அப்படின்னா, அவர் ராமாவதாரம் எடுக்கும் போது லக்ஷ்மணனா வருவார், ஸ்ரீ கிருஷ்ணாவதாரம் எடுக்கும் பொழுது பலராமனா வருவார், இப்போ கலியுகத்துல ராமானுஜாச்சாரியாரா வந்தார். இப்போ பகவான் திருவேங்கடமுடையானாக அவதாரம் பண்றப்போ அந்த சப்தகிரியாக வந்துட்டாராம் ஆதிசேஷன். அந்த ஆதிசேஷன் தான் அந்த சப்தகிரி, 7 மலைன்னு சொல்றோமே,
தூரத்துல இருந்து பார்த்தாவே 7 மலை அப்படி நலிவுகள் 7 நலிவுகளோடு இருக்கக்கூடிய ஒரே சிகரம். அந்த 7 மலையாக சாக்ஷாத் அந்த ஆதிசேஷனே இறங்கி வராராம் பகவான் அவதாரம் பண்ண போறனால. ततो मुकुन्दः प्रतिगाय शेषं पर्यङ्कभूतं वरमात्मनस्थं नारायणस्य प्रियकाम्य एव मकोरगः सप्तगिरिः बभूव मकोरगः सप्तगिरिः बभूव. मकोरगः உரகம்னா பாம்புன்னு அர்த்தம். மகோ உரகः அந்த ஆதிசேஷனே 7 மலையாக 7 நலிவுகளை உடைய மலையாக இங்க இப்போ அவதாரம் பண்ணியாச்சு. அதுல முக்கியமான மலை என்னது அப்படின்னா திருவேங்கடம். வே அப்படின்னா பாபம், கட்டம் அப்படின்னா பொசுங்கறதான். நம்மளுடைய பாப்பத்தை எல்லாம் பொசுக்கக்கூடிய அந்த மலை. அதாவது ஆழ்வார்கள் எல்லாம் திருவேங்கடமுடையான், திருவேங்கடகிரி, திருவேங்கட சைலம், திருவேங்கடாச்சலம், திருவேங்கடாச்சலபதி, திருவேங்கடகிரி தேவா அப்படின்னு அன்னமாச்சாரியார் கீர்த்தனைகள் எல்லாத்துலயும் திருவேங்கடகிரின்னு முத்திரை குத்தி வச்சிருப்பார். அப்படி என்ன கீர்த்தனம் எடுத்தாலும் ஸ்ரீ வெங்கடேஷா, வெங்கடாத்ரி, வெங்கடாத்ரி சமன்ஸ்தானம் பிரம்மாண்டே நாஸ்தி கிஞ்சனா அப்படின்னு சொல்றது போல எந்த எடுத்தாலும் அந்த வெங்கடம் வெங்கடம்னு அந்த பேர் வந்துடும். படியேறி போனோம் அப்படின்னா நம்மளுடைய பாப்பத்தை எல்லாம் தீர்க்கக்கூடிய அப்பேற்பட்ட மலை. அப்போ அந்த வெங்கட மலை அவன் வீட்டிருக்கக்கூடிய அந்த ஸ்தானத்துக்கு பெயர். வெங்கட சைல விஹாரிங்கிறது அந்த பெருமாளுடைய பெயராம். वेंकट शैल विहारी, वेंकट शैल विहारी, वेंकट शैल विहारी निवेदति ब्रोवरा वेंकट शैल विहारी. அப்போ அந்த கோபுரம் திருவேங்கடமுடையான தூரத்துல இருந்து பார்த்தாவே அந்த கோபுரத்தினுடைய அழகு அப்படி இந்த தங்க கோபுரம் தகதகன் பிரகாசிக்கக்கூடிய அந்த அழகு, அந்த ராஜகோபுரம் கம்பீரமாக இருக்கக்கூடிய அந்த அழகு, அதை பார்த்தாவே அங்க எப்ப பார்த்தாலும் கோவிந்த கோஷமா கேட்குமா. இப்போ படியேறி போகும்பொழுது கூட அந்த கோவிந்தனுடைய அந்த கோஷம் தான் கேட்டுட்டே இருக்கும். இப்போ அந்த 7 சிகரம் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கதை இருக்கு, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கீர்த்தனம் பல்வேறு மகான்கள்லாம் பாடியிருக்காங்க. அதுல இப்போ டைம் கம்மியா இருக்கனால சமுத்திர புரோக்ஷனம் போல ஒரு துளி இப்போ நம்ம அனுபவிக்க போறோம். ஒரு துளி அப்படி தெளிச்சுக்கிறோம். முதல்ல அஞ்சனாத்ரி. அஞ்சனாத்ரி அப்படின்னா ஆஞ்சநேய சுவாமி, ராம பக்தன், ராமதூதுவன் ஆஞ்சநேய சுவாமி அவதாரம் பண்ணினதே இந்த திருமலை தானா. இந்த திருமலையில தான் ஆஞ்சநேயர் பிறந்தார். அதனால ஜாபானி ஹனுமான் சன்னிதியும் அங்க இருக்கு. அதுக்கு அடுத்து சேஷாத்ரி, அந்த ஆதிசேஷனே மலையாக வந்தனால சேஷாத்ரி. அதுக்கடுத்து வெங்கடாத்ரி, நம்மளுடைய பாப்பங்கள் எல்லாத்தையும் பொசுக்கக்கூடிய இடம் வெங்கடாத்ரி, அங்கதான் பகவான் இருக்கார், அதனால வெங்கடாத்ரி. கருடாத்ரி, அந்த கருட பகவான் இங்க விஸ்ராந்தி ரெஸ்ட் எடுத்தனாலே இங்க கருடாத்ரின்னு பெயராம். அதுக்கடுத்து சிம்ஹாத்ரி, பக்தன் பிரகலாதனுக்காக அப்படி ஓடி வந்த நரசிம்மர் சுப்பிரசன்னா இங்க பிரகாசிக்கிறதுனால சிம்ஹாச்சலம், சிம்ஹாத்ரி. அதுக்கடுத்து ரிஷபாத்ரி, ரிஷபாசுரன், இந்த ரிஷபன்கிற அசுரன் இங்க கடைசி காலத்துல இந்த மலைக்கு வந்த உடனே அவனுக்கு ஞானம் கிடைச்சதான், அதனால ரிஷபாத்ரி. நாராயணாத்ரி, நாராயண முனிவர் இங்க தபஸ் பண்ணினாலே நாராயணாத்ரி. இந்த 7 மலைகள் வளைஞ்சு 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 இருக்கும். அந்த மலையில இப்ப என்னமோ பஸ் வேன் இதெல்லாம் வச்சு போறோம் இல்லையா, ஆனா அந்த காலத்துல பக்தர்கள்லாம் நடந்தே போய் பெருமாளை சேவிப்பாங்களாம். அலிபிரி பாதைன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த அலிபிரி பாதையில எல்லாரும் நடந்து போய் அப்படி பகவானை சேவிக்கிறப்பயே அந்த ரொம்ப இயற்கை வளம் சூழ்ந்து இருக்குமா. அதனால மெடிசினல் ஹர்ப்ஸினுடைய அந்த மனம் எல்லாம் கமகமன் அப்படி நம்ம முகத்துல எல்லாம் படுமா. அப்பேற்பட்ட அந்த திருமலை. அப்போ அந்த திருமலையில ஒரு சமயம் ஸ்ரீ ராமானுஜாச்சாரியார் திருவேங்கடமுடையான தரிசனம் பண்ணலாம் அப்படின்னு போகும் பொழுது சாக்ஷாத் ஆதிசேஷனே இங்க மலையாக இருக்கார். இந்த மலையில நம்ம கால் வச்சு எப்படி ஏற முடியும், ஏன்னா இங்க ஆதிசேஷன் அல்லவோ மலையாக இருக்கார் அப்படின்னு சொல்லி காலால இந்த மலையில நடக்கக்கூடாது அப்படின்னு முழங்காலாலேயே முட்டி தேய தேய முடிய நடந்து போனாராம். முழங்காலாலேயே அப்படி ரத்தமா சொட்டுது. இத கேள்விப்பட்டுட்டு திருமலை நம்பின்னு ஒருத்தர் திருமலையில இருக்கார், ரொம்ப பெரியவர். அவர் ஸ்ரீ ராமானுஜருடைய பூர்வாசிரத்து மாமாவா.
அவர் என்ன பண்ணினா, ராமானுஜாச்சாரியார் ஏற்பட்டவர், அவர் முழங்காலாலே நடந்து வராரா அப்படின்னு சொல்லி ஓடி ராமானுஜாச்சாரியாரே நீங்களே இப்படி நடந்து வரலாம், இப்படி முழங்காலால வரலாமா? மக்கள் சும்மாவே கோவில் பக்கம் வர்றதுக்கு தயங்குவாங்க இல்லையா? இன்னமும் நீங்க முழங்கால நடந்து வந்தீங்கன்னா, முழங்கால எங்க நம்ம நடந்து போறது? ஏன்னா நம்ம காலால நடந்து போக முடியாது போல இருக்கே, முழங்கால தான் நடந்து வரணும் அப்படின்னா மக்கள் வர்றதுக்கு தயங்குவாங்க இந்த திருவேங்கடம் மலை பக்கமே. அதனால என்னன்னா, நீங்க தாராளமா காலாலே நடந்து வரலாம் அப்படின்னு சொல்றாராம். இப்போ குழந்தைகள்லாம் அம்மா அந்த குழந்தைய மடியில தூக்கி வச்சிருந்தா அந்த குழந்தை வெட்டு வெட்டுன்னு உதைக்கும் இல்லையா? அதை பார்த்து அம்மாக்கு என்ன கோபமா வரும்? பார்த்து சந்தோஷம் தானே பட்டு இன்னும் கொஞ்சுவா, இப்படி உதைக்கும் போதா இன்னும் கொஞ்சுவா. அப்படி இருக்கும் பொழுது பெருமாளும் தாயாரும் அவங்க குழந்தைகள்லாம் இப்படி படியேறி நடந்து வந்தாதானே அவங்களுக்கும் சந்தோஷம். தாயார் சந்தோஷம் தானே படுவா. நீங்க இப்படி முழங்காலா நடந்து இப்படி பண்றீங்களே, நீங்க காலாலே நடந்து வரலாமே அப்படின்னு சொன்ன உடனே ராமானுஜர் சொல்றார், இதை சொல்றதுக்கு நீங்களே இவ்வளவு தூரம் வந்தீங்களே, நீங்க யாராவது ஒரு சின்ன பையனை சொல்லி அனுப்பிச்சிருக்கலாமே, அவன்கிட்ட கூப்பிட்டு சொல்லி அனுப்பிச்சிருக்கலாமே அப்படின்னா, இங்க திருமலையில நான் பார்த்தேன், எங்க பார்த்தாலும் எல்லாம் பெரியவர்களாவே இருக்காங்க. இந்த திருமலையில பார்த்தா நான் தான் சிறியவன் எனக்கு தோணுது. அதனாலதான் நானே சொல்லிட்டேன். ஏன்னா அந்த திருமலையினுடைய அந்த மகாத்மியம் அப்படி எல்லாம் அந்த தினமும் வேத கோஷம் தெய்வீக பாராயணம் எல்லாம் நடக்குமா. அப்பேற்பட்ட ஸ்ரீனிவாசன் அலன்வேல் மங்கா இப்போ குலசேகர ஆழ்வார் பாடுற அந்த திருமலையில ஏதோ ஒரு பிறவியா நான் பிறக்க மாட்டேனா, மீனா பிறக்க மாட்டேனா, இல்ல நாரையா பிறக்க மாட்டேனா, பக்தர்கள்லாம் படியேறி வரக்கூடிய அந்த பாதையா பிறக்க மாட்டேனா, இல்ல அங்க நிறைய செண்பக மரமா இருக்குமா, திருமலை பூரா செண்பக மரமா இருக்குமா, அந்த செண்பக மரமா நான் பிறக்க மாட்டேனா, அப்படி மீனா பிறக்க மாட்டேனா, ஒரு படியா இருந்து உன்னுடைய பவளவாய் தரிசனம் பண்ண மாட்டேனா அப்படின்னு சொல்லி குலசேகர ஆழ்வார் பாடுற. கடைசியில என்ன பண்ற, சாய்ஸ் அவர்கிட்டே விட்டுட்டாராம். ஏதேனும் ஆவேனே அப்படின்னு சொல்லி, உங்கருலகாண்டு ஒரு குடைக்கு நுறுப்பசித்தன் அம்பொற்களை அழ்குள் பெற்றாலும் மாதரியே செம்பவள வாயான் திருவேங்கடவென்னும் எம்பெருமான் பொன்மலை மேல் ஏதேனும் ஆவேனே. எம்பெருமான் பொன்மலையில ஏதோ ஒரு பிறவி வேணுமே எனக்கு, ஏதோ ஒன்னா ஒரு குலத்துல நாரையாவது பிறந்துட்டு போறனே அப்படின்னு கேட்கிறேன். அப்போ அந்த ஸ்ரீனிவாசன் இப்போ புறப்பட எப்படி பிரம்மோற்சவம், இந்த புரட்டாசி மாதத்துல பிரம்மோற்சவம் ரொம்ப விசேஷம் இல்லையா? அந்த பிரம்மோற்சவத்துக்கு புறப்பட்டு வராராம் பகவான் தாயார்களோட. சுனந்தாதி பாஷதர்கள் எல்லாம் சாமரம் உபச்சாரங்கள் எல்லாம் பண்ண சாக்ஷாத் கருடாழ்வார், கருட கமனன் சொல்றோம் இல்லையா, கருடாழ்வார் தான் பகவானுடைய வாகனம். அந்த கருடாழ்வார் ரதத்தை ஓட்ட வாயு பகவானே அப்படி சாமரம் வீச, அந்த ஆதிசேஷனே அப்படி குடை பிடிக்க, பிரம்மா வேத பாராயணம் பண்ண, இந்திரன் 1000 கண்கள், இந்திரனுக்கு சஹஸ்ராட்சன்னே ஒரு பெயர், 1000 கண்களால பார்க்க, சிவபெருமானே டமரு வாசிக்க, சூரிய பகவானே தீவட்டி தீப்பந்தம் எல்லாம் பிடிக்க, இப்படி பிரம்மோற்சவத்துல இத்தனை ஜோர பகவான் இப்படிதான் வெளியில வருவார். அவர் வெளில வந்தா சும்மாவா, இப்படி டமரும் ஒரு பக்கம், தீப்பட்டி தீவந்தம்லாம் ஒரு பக்கம், இப்படி ஸ்ரீதேவி பூமாதேவி தாயார்களோட பெருமாள் இப்ப புறப்பட்டு வராராம். இன்னும் அந்த அச்சா திருமூர்த்திய பிரகடனப்படுத்தல, அவர் காத்திருக்கார். ஆனா இப்போ பெருமாள் மட்டும் புறப்பாடாய் வரார். அந்த அச்சாமூர்த்திய மறைச்சு வச்சிருக்காராம். ஏன் அப்படி மறைச்சு வைக்கணும் அப்படின்னா, தக்க பக்தனுக்காக காத்திருக்கார். எந்த பக்தன் இந்த பக்கம் வந்தா அவனுக்கு இந்த அச்சாமூர்த்தியை வெளிப்படுத்தி கோயில் கட்டிக்கலாம் அப்படின்னு காத்திருக்காராம் பகவான். அப்போ அந்த இடத்துல தொண்டைமான் சக்கரவர்த்தி அப்படின்னு ஒருத்தர் ரொம்ப பக்திமான், ரொம்ப அபாரமான பக்தி அந்த வெங்கடேசன் மேல. தொண்டைமான் சக்கரவர்த்திக்கு அந்த தொண்டைமான் சக்கரவர்த்தி அவருடைய பிள்ளைக்கும் தொண்டைமான், 2ஆம் தொண்டைமான் சக்கரவர்த்தின்னு பெயராம். இப்ப எப்படி தாத்தா பெயரா குழந்தைங்களுக்கு வச்சுக்கிறோம் இல்லையா, அதே போல இந்த தொண்டைமான் சக்கரவர்த்தி அந்த நடுநாடுன்னு சொன்னமே அந்த தொண்டை மண்டலம், அந்த சுத்தி விட 12 வனங்கள் இருக்குமா. நாராயணவனம், பிருந்தாரண்யம், கிருஷ்ணாரண்யம், ஜில்லிகாவனம், இந்திராணி வனம், ஔஷதி வனம் அப்படின்னு 12 வனங்கள். அந்த 12 வனத்தை 6 ஆறா பிரிச்சுட்டு, அதான் இப்போ நார்த் ஆர்காடு சவுத் ஆர்காடு அப்படி 6 காடுகள் 6 காடுகள். இப்போ அந்த பிரிட்டிஷ்காரன் பீரியட்ல இருந்தது, ஆனா அவனுக்கு காடுன்னு சொல்ல தெரியாம ஆர்காட் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். இன்னமும் அது ஃபாலோ பண்ணிட்டே இருக்கும். அதுல 6 காடுகள், நார்த் ஆர்காட் சவுத் ஆர்காட் அப்படி அத்தனை பகுதியையும் ஏகாதிபதியாக ஒரு குடைக்கு கீழ் தொண்டைமான் சக்கரவர்த்தி ஆட்சி பண்ணினாராம். அப்படி ஆட்சி பண்றப்போ அவருக்குன்னு ஒரு கேபிட்டல் வேணும் இல்லையா, அந்த கேபிட்டல் தான் நாராயணபுரி. அந்த கீழ் திருப்பதி தான் நாராயணபுரி.
அந்த நாராயணபுரிய கேபிட்டலா வச்சு தொண்டைமான் சக்கரவர்த்தி ஆட்சி பண்றாராம். ரொம்ப தர்மவான், அப்படி ரொம்ப சுபிக்ஷமா தன்னுடைய மக்கள் எல்லாத்தையும் ஆட்சி பண்ணிட்டு வந்துட்டு இருக்கார். அந்த இடத்துல நிறைய விவசாயிகளும் விவசாயம்லாம் பண்ணுவாங்களாம் அந்த ஊரு. அதுக்கப்புறம் அங்க நிறைய திணைகள் தான் விளையுமா. அப்படி திணை விளையிறப்போ தினம் தினம் ராஜாக்கு அந்த ஆயர்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா 108 பால் குடம் அந்த ராஜாவுக்கு கொண்டு போறது வழக்கமா. அப்படி தலையில பால் குடத்தை வச்சுட்டு ராஜாக்களுக்கு கொண்டு போவாங்க. அப்படி கொண்டு போகும் பொழுது சும்மா போக முடியாது இல்லையா, ஏதோ அவங்களுக்கு வாயில வந்து வரக்கூடிய நாமம் அதெல்லாம் பாட்டு பாடிட்டே போயிட்டு இருப்பாங்க. முத்துகாரி யசோதா உங்கித முத்ய மூவிடு வித்தராணி மகிமல தேவகி சுதூடு. முத்துகாரி யசோதா உங்கித முத்ய மூவிடு வித்தராணி మహిమల దేవకీ సుతుడు అంతనింత గొల్లెతల అరచేతి మాణిక్యము పంతమాడే కంసుని పాలి వజ్రము కాంతుల ముదులో కాల గరుడ పక్ష పూస కాంతుల ముదులో కాల గరుడ పక్ష పూస చెంతల మాలోనున్న చిన్ని కృష్ణుడు చెంతల మాలోనున్న చిన్ని కృష్ణుడు చెంతల మాలోనున్న చిన్ని కృష్ణుడు ముద్దుగారే 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 యశోదా ముంగిట ముద్యము వీడు విద్దరాణి మహిమల దేవకీ సుతుడు కాళింగుని తలలపై కప్పిన పుష్యరాగము ఎలేటి శ్రీ వెంకటాద్రి ఇంద్రనీలము కాళింగుని తలలపై కప్పిన పుష్యరాగము ఎలేటి శ్రీ వెంకటాద్రి ఇంద్రనీలము పాలజల నిధిలోన భాయని దివ్యరత్న పాలజల నిధిలోన భాయని దివ్యరత్నము పాలుని వలే తిరిగే పద్మనాభుడు పాలుని వలే తిరిగే పద్మనాభుడు పాలుని వలే తిరిగే పద్మనాభుడు ముద్దుగారే యశోదా ముంగిట ముద్యము వీడు విద్దరాణి మహిమల தேவகி சுதூடு. இப்படி பாட்டு பாடிக்கிட்டே பால் குடத்தையும் தலையில வச்சுட்டு போயிட்டே இருப்பாங்களாம். இந்த கீர்த்தனத்துல அன்னமாச்சாரியா சொல்ற முத்து கிருஷ்ணன், அந்த முத்து கிருஷ்ணன் இருக்கானே கோபிகைகளுக்கு நவரத்தினம் ஜெம்ஸ் சொல்றோமே, நவரத்தினத்தையும் இந்த இடத்துல கண்ணனுக்கு ஒப்பாக சொல்ற. அந்த கோபிகைகள் கைகளுக்கு அவன் மாணிக்கியமா, கம்சனுக்கு அவன் வஜ்ரமா, கருடன் மேல ஏறி வரக்கூடிய மரகதமா, சங்கு சக்கரம் தரிக்கக்கூடிய வைடூரியனா, ருக்மிணி தாயாருடைய அதரத்துக்கு பவளம் போன்றவனா, காளிங்க நர்தனம் பண்ணக்கூடிய புஷ்பராக கண்ணனா, வேங்கடமலையில இருக்கக்கூடியவன் இந்திரநீலனா, அப்படி சின்னி கிருஷ்ணன் நவரத்னத்துக்கு எல்லாம் மேல அப்படின்னு சொல்லி இப்போ அந்த வழியா நடந்து வர்றப்போ ஒரு புளிய மரம், அங்க ஒரு பாம்பு புத்து இருக்கான். அந்த வழியா பால் குடத்தை பாட்டு பாடிட்டு எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க இல்லையா, ராஜா கொண்டு போகணும்னு. அந்த குத்து வழியா போகும் பொழுது சட்டுன்னு அந்த மண்பாண்டம் உடஞ்சி பாலெல்லாம் அந்த குத்துக்குள்ள அப்படியே ஊற்றிடுச்சான். சரி, ஒரு பானை தானே உடைஞ்சது, இன்னும் இத்தனை குடங்கள் இருக்கே அப்படின்னு எல்லாரும் அப்படி நல்லா ஜாலியா போறப்போ அந்த ஒரு வழிதான் இருக்கு, அந்த குத்தை கிராஸ் பண்ணி தான் போகணும். அந்த கிராஸ் பண்ணி ஒவ்வொரு பானையா கிராஸ் பண்ண 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 ஒவ்வொரு பானையா உடஞ்சு உடஞ்சு அங்க இருக்கக்கூடிய பாலெல்லாம் அந்த குத்துக்குள்ள வந்து அப்படி எல்லாமே அப்படி கீழே கொட்டுதான். அந்த குத்துல எல்லாத்துக்கும் ரொம்ப ஆச்சரியமா இருக்கான். தானாவே பசுமாடு போய் அந்த இடத்துல பால் சொரியுது. இப்படி இதெல்லாம் பார்த்துட்டு இந்த ராஜா கிட்ட போய் சொல்றாங்க, ராஜா உங்களுக்காக தான் பால் குடம் கொண்டு வந்தோம், ஆனா ஒவ்வொரு பானையா அந்த புத்தை கிராஸ் பண்ணும்போது எல்லாம் கீழே விழுந்து விழுந்து உடையுது அப்படின்னு சொன்னோன்னே இந்த புத்துல ஏதோ ஒரு ஆச்சரியம் இருக்கு.
இப்படி பால் ஆட்டோமேட்டிக்கா அந்த புத்துக்கு போகுது அப்படின்னா ஏதோ ஒண்ணு இருக்காங்க அப்படின்னு சொன்னா, அந்த இடத்துல ஒரு விவசாயி இருந்தா, அங்க திணை விளையிற பூமின்னு பார்த்தோம் இல்லையா, அவன் என்ன சாப்பிட்றதுக்கு முன்னாடி உங்களமாய்தான். சாப்பிட்றதுக்கு முன்னாடி நீங்க ஏதோ ஒன்று சொல்லிட்டு சாப்பிடுறீங்க இல்லையா பகவான் நாமம், அதை போலதான் அந்த விவசாயம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி திணை தான் அவன் அறுவடை பண்றான். அந்த திணையை சாப்பிட்றதுக்கு முன்னாடி அவனுக்கு பெருசா மந்திரம் தெரியாது, தந்திரம் தெரியாது, யோகம் தெரியாது. ஹே அப்படின்னு ஆகாசத்தை பார்த்து ஒரு குரல் கொடுப்பானாம். அப்படி கொடுத்தா அந்த பகவானுக்கு நிவேதனம் ஆயிடுச்சுன்னு அவனுக்கு ஒரு நினைப்பு. அந்த பக்தியை தானே பகவான் பார்க்கிறார். அப்படி ஹேன்னு சொல்லிட்டு சாப்பிட ஆரம்பிப்பான். அப்போ ஒரு சமயம் அந்த திணையெல்லாம் விளைஞ்சிருக்கு, தன்னுடைய புள்ளுக்கிட்ட அந்த திணையை கொடுத்துட்டு அவன் ஏதோ வச்சிருப்பான், நான் 5 நிமிஷத்துல வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறான் அந்த விவசாயி. ஆனா அவனுடைய பிள்ளைக்கு ரொம்ப பசின்னு சொல்லி இந்த திணையை படைக்காமே, பகவானுக்கு படைக்காமே அப்படியே சாப்பிட்டுட்டான். அந்த சமயமா ஒரு வராகம், இந்த காட்டு பன்றின்னு சொல்றோம் இல்லையா, அந்த வராகமும் வந்து அந்த திணையில அப்படியே மேய்ஞ்சிட்டு இருக்கான். இவன் அதை ஒன்றும் பெருசா கவனிக்கல, இவன் பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு இருக்கான். அப்போ அந்த விவசாயி வந்து திரும்பி பார்க்கும் பொழுது, பகவானுக்கு படைச்சிட்டு தானே சாப்பிடணும், நீயே அந்த திணையை அப்படியே சாப்பிட்டியா அப்படின்னு கோபத்துல கம்பு எடுத்து அப்படி அடிக்கும் பொழுது, அப்பதான் ஒரு அசரீரி வாக்கு கேட்குதான், எனக்கு நிவேதனம் ஆயிற்று, அப்படி நான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே எங்க இருந்து இந்த குரல் கேட்குது அப்படின்னு பார்த்தா, அங்க அந்த தூரத்துல அந்த வராகம் தான் அந்த திணையெல்லாம் மேய்ஞ்சிட்டு இருக்கு. இந்த வராகம் தான் அதெல்லாம் சாப்பிடுச்சு போல இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த வராகத்தை பிடிக்கணும்னு கம்பு எடுத்துட்டு ஓடுறான். வராகமோட இவன் தொடத்த வராகம் ஓட, இப்படியே அந்த வராகம் ஓடி ஓடி அந்த புத்துல பால் சொரிஞ்ச புத்து இருந்தது இல்லையா, அந்த புத்துக்குள்ள போய் வராகம் மறைஞ்சிருச்சு. அந்த புத்துல எப்படி போய் வராகம் மறையும், வராகம் இருக்கிறதும் இத்தனை பெருசு இல்லையா, அந்த புத்துக்குள்ள எப்படி போய் வராகம் மறையும், ரொம்ப ஆச்சரியமா இருக்கே அப்படின்னு சொல்லி இதை பத்தியும் வந்து ராஜா கிட்ட சொல்ல போறான் அந்த விவசாயி. இப்படி சொன்ன உடனே அந்த ராஜா இதை பத்தியே நினைச்சிட்டு இருக்கனால அந்த ராஜாக்கு ஒரு கனவு வருதான். அந்த ஸ்வப்னத்துல शेषाचलेहं निवसामि राजन् वल्मीकमध्ये जगतां हिताय क्षीराभिषेकेन सुशोदयत्वं तत्रैव मां द्रक्ष्यसि शीघ्रमेव. அந்த ராஜாக்கு ஒரு கனவு வருதான். என்ன கனவு அப்படின்னா, அந்த பாம்பு புத்துல வந்து என்னன்னா, நானே இருக்கேன், அந்த பகவான் நாராயணன் வந்து சொல்ற நானே இருக்கேன், அந்த பாம்பு புத்துக்கு வந்து நீ 1008 குடம் பால் அபிஷேகம் பண்ணினா நான் வந்து வெளிப்படுவேன் அப்படின்னு சொல்லி அந்த ராஜா கனவுல வந்த உடனே, இந்த ராஜாக்கும் அப்படியே ரொம்ப பக்தன் இல்லையா, உடம்பெல்லாம் சிலிர்த்து போய், பகவானே என் கனவுல வந்து சொல்றாரு இங்க பகவான் இருக்காரு அப்படின்னா அப்படின்னு சொல்லி எல்லா பிரஜைகள் எல்லாம் அப்படி 1008 பால் குடம் கொண்டு வந்து அந்த புத்துக்கு அப்படி அபிஷேகம் பண்றாங்களாம். அப்படி புத்துக்கு அபிஷேகம் பண்ண அந்த புத்தெல்லாம் அப்படி கரையுது. அந்த கரைஞ்சி அந்த மண்ணெல்லாம் அப்படி விட என்னன்னா, அங்க அந்த வராகம் பார்த்தோம் இல்லையா, அந்த வராக மூர்த்தியா அங்க இருக்காராம். அதனாலதான் திருமலைக்கு ஆதி வராக கஷேத்திரம்னே பெயர். இன்னமும் முதல்ல அந்த வராக மூர்த்திக்கு ஆராதனைகள்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் திருமலை அப்பனுக்கும் ஆராதனைகள்லாம் நடக்குமா. அப்போ அந்த வராக மூர்த்தி நம்ம கனவுல பார்த்தானா மூர்த்தி வேற மாதிரி இருந்தாரே, சதுர்புஜங்களோட சங்கு சக்கரத்தோட இருந்தாரே அப்படின்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் அபிஷேகம் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு அந்த 1008 பால் குடங்களை இன்னும் அப்படி அபிஷேகம் பண்ண அந்த புத்து கொஞ்சம் கொஞ்சமா அப்படி கரையுதான். கரைஞ்சி வந்தவனே ततश्चवल्मीकवरेऽभिषिक्ते श्रीवेङ्कटेशका स्वयमाविरासीत् चतुर्भुजः सुन्दरदिव्यगात्रया प्रसन्नः साननपद्मनेत्रः गोविन्दनामानि च कीर्तयन्तः श्रीवेङ्कटेशं ददृशुश्च भक्त आनन्दबाष्पविलोचनां च रोमाञ्चगात्रांश्च विमूर्छितास्ते. அப்படி அந்த அபிஷேகம் பண்ண ஒவ்வொரு அந்த புத்தெல்லாம் கரைஞ்சு முதல்ல அந்த பகவானுடைய கிரீடம் தெரிய ஆரம்பிச்சிடும். அந்த கிரீடம் தெரிஞ்ச உடனே இன்னமும் அப்படி பால் அபிஷேகம் பண்ண அந்த பகவானுடைய நெத்தி, அந்த ஊர்வ புந்திரகம்னு சொல்லக்கூடிய அந்த திருநாமம் அப்படி பட்டையா போட்டிருப்பாரு, அந்த நாமம் தெரிய ஆரம்பிக்குதான். இன்னமும் அப்படி பால் குடங்கள்ல அபிஷேகம் பண்ண இன்னும் அந்த புத்து கரைய பகவானுடைய அழகான தாமரை போன்ற கண்கள் தெரிய ஆரம்பிக்குதான். இன்னமும் பால் அபிஷேகம் பண்ண புத்து கரைய பகவானுடைய அந்த எடுப்பான மூக்கு, பவளம் போன்ற அந்த திரு அதரம் அதெல்லாம் தெரிய ஆரம்பிக்குதான். இன்னும் பால் அபிஷேகம் பண்ண புத்து கரைய பகவானுடைய அந்த விஷாலமான வக்ஷஸ்தலம், ஸ்ரீதரன் இல்லையா, மகாலட்சுமி தாயார் இருக்கா வக்ஷஸ்தலத்துல, அந்த வக்ஷஸ்தலம் தெரிய ஆரம்பிக்குதான். இன்னும் பால் அபிஷேகம் பண்ண புத்து கரைய சங்கு சக்கரம் எல்லாம் தெரிய ஆரம்பிக்குதான். இன்னும் பால் அபிஷேகம், ஏன்னா 1008 குடமாச்சே,
இன்னும் பாலாபிஷேகம் பண்ண பண்ண புற்று கரைய கரைய அந்த பெருமாளுடைய அந்த வயிறு அந்த ஆபரணங்கள் எல்லாம் தெரிய ஆரம்பிச்சு அந்த பகவானுடைய பாதம் தெரியுதான். அப்படி அச்சாமூர்த்தியாக பகவான் புற்றுல இருந்து வெளிப்பட்டுட்டார். இப்போ அதை பார்த்த உடனே இப்போ திருமலையப்பனை தூரத்துல இருந்து பார்த்தாவே நமக்கு இத்தனை ஆச்சரியமா இத்தனை ஒரு சந்தோஷமா இருக்கே. அந்த ராஜாக்கு உடம்பெல்லாம் மயிர் பூச்செறிந்து அப்படியே மூர்ச்சை ஆயிட்டாராம். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பக்தி. அப்போ அந்த பார்க்கறக்கே ஏதோ சாதாரண ரூபம் போல இல்லையா, திருவேங்கடம் உடையானே அங்க இருக்கிறது போல இருக்கான். சின்மய ரூபமா இருக்கான். சின்மய ரூபம் வெங்கடாச்சல நிலையம் வைகுண்டபுரவாசம் வெங்கடாச்சல நிலையம் வைகுண்டபுரவாசம் பங்கஜ நேத்ரம் பரம பவித்ரம் பங்கஜ நேத்ரம் பரம பவித்ரம் சங்க சக்ரதர சின்மய ரூபம் வெங்கடாச்சல நிலையம் வைகுண்டபுரவாசம் அம்புஜோத்பவ வினுதம் அம்புஜோத்பவ வினுதம் அகணித குணநாமம் அம்புஜோத்பவ வினுதம் அகணித குணநாமம் தும்புரு நாரத தும்புரு நாரத தும்புரு நாரத கானவிலோலம் தும்புரு நாரத கானவிலோலம் வெங்கடாச்சல நிலையம் வைகுண்டபுரவாசம் சங்க சக்ரதர சின்மய ரூபம். அப்படி சின்மயமான அந்த ரூபம் மக்கர குண்டலங்கள், திருவேங்கடமுடையானுக்குனே ஸ்பெஷலான ஆபரணங்கள் இந்த மக்கர குண்டலம். அது போட்டுட்டு அப்படியே அழகா பட்டையான நாமம் சாதிட்டு திருமண் காப்பு அணிஞ்சிட்டு அப்படியே அழகா வெளிப்பட்ட உடனே எப்படி இருக்கும் அந்த தொண்டைமானுக்கு. அதுதான் நாரதருடைய ஆசையும் இதுதானே, எல்லாத்துக்கும் நீ கிடைக்கணும், திருமலா திருப்பதியில வந்து நீ அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு சொன்னனால அப்பேற்பட்ட ஸ்ரீனிவாசன் ஸ்ரீதரன் ஸ்ரீகரன் ஸ்ரேயன் அவன் வந்து என்னன்னா எல்லாத்துக்குமே எனக்கு யாருக்குமே கிடைக்காத அந்த திருவேங்கடமுடையான் எனக்கு பெருசா பக்தியும் கிடையாது ஸ்ரத்தையும் கிடையாது, எனக்கு வந்து இப்படி கிடைக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி இப்போ தாயே தந்தை என்றும் தாரமே கிளை மக்கள் என்றும் நோயே பட்டொழிந்தேன் அப்படின்னு ஆழ்வார் சொல்றாள் இல்லையா. எனக்கு அப்படி உங்களுடைய தர்ஷனம் இப்போ கிடைச்சிருக்கே, எப்பேற்பட்ட பாக்கியம் எனக்கு இப்போ கிடைச்சிருக்கு, என்னையும் ஆட்கொண்டு உங்களுடைய பக்தனாக ஆக்கியிருக்கீங்களே அப்படின்னு சொல்லி இப்போ திருவேங்கடம் அலை நெஞ்சேன் அடியே வந்தடைந்தேன் அடியேனை ஆட்கொண்டருளே அப்படின்லாம் ஆழ்வார் பாடுறார். அப்புறம் திருவேங்கடமுடையானுக்கு அடிமை தொழில் பூண்டாயே இப்படிலாம் ஆழ்வார்கள் பாடிக்கிட்டே இருக்கார் இல்லையா. அங்க எங்க பார்த்தாலும் அந்த கோவிந்த நாமம் கோவிந்த பட்டாபிஷேகம், அந்த கோவிந்த பட்டாபிஷேகம் பண்ணதுலதான் அந்த பகவானுக்கு மலையில இருக்கக்கூடிய பகவானுக்கு கோவிந்தா நாமம். அப்படி கோவிந்தா கோவிந்தான்னு எல்லாரும் அப்படி கோவிந்த கோஷத்தோட அந்த தொண்டைமான் சக்கரவர்த்தி அந்த திருமலையப்பனுக்கு கோவில் அழகா கட்டிட்டாராம். அப்போ கட்டிட்டார். ஆனா இப்போ வந்து என்னன்னா கிருஷ்ணதேவராயர் போன்ற ராஜாக்கள்லாம் அதை இன்னும் ரீஜோனவேட் பண்ணி இப்போ அந்த கோவிலாக இருக்கு. அதுல அந்த தொண்டைமான் சக்கரவர்த்தி இப்படியே பக்தி பண்ணி பகவானுடைய திருவடிகளை அடைஞ்சிட்டார். அந்த தொண்டைமான் சக்கரவர்த்தி வம்சத்துல வந்தவர் தான் ஆகாஷராஜனா. அந்த ஆகாஷராஜனுடைய பத்னி தரணி தேவி. அந்த ரெண்டு பேரும் என்னன்னா மக்களை வந்து அத்தனை சுபிக்ஷமா ஆட்சி பண்ணி தன் குழந்தைகள் கூட அப்படி ஆட்சி பண்ணி அந்த நகரத்துக்குன்னு ஒரு கேபிட்டல் இருக்கும் இல்லையா, அந்த கேபிட்டலாக திருச்சானூரை வச்சிருக்காங்க. திருச்சானூர் தான் அவங்களுடைய கேபிட்டல். அந்த திருச்சானூரை ஆட்சி பண்ணிட்டு இருக்கப்போ அந்த பெருமாள் சாட்சாத்காரமான ஊரே திருச்சானூர் தானா. எப்படி அந்த ஜனக மகாராஜா கலப்பையால உழுது யஜ்ஞம் பண்றப்போ கலப்பையால உழுது அந்த இடத்துல சீதாதேவி கிடைச்சா இல்லையா, அந்த முகத்தின் அடியில அந்த சீதாதேவி எப்படி கிடைச்சாலோ சீதா சீராங்கத்தோ ஜாத்தாங்கிற மாதிரி இந்த ஆகாஷராஜன் ஒரு சமயம் யஜ்ஞம் பண்ணிட்டு இருக்கிறப்போ அந்த இடத்துல வந்து சட்டுன்னு அந்த புண்ணிய தீர்த்தத்துல ஒரு தங்கமயமான தாமரை அப்படி அழகா அப்படி கொள்ளுன்னு புஷ்பிக்குதான். தாமரை அதுவா அப்படி மலர்தான். மலர்ந்த உடனே அந்த இடத்துல ஒரு சின்ன குழந்தை அந்த தாமரையில இருந்ததாம். அப்படி அந்த தாமரையில அந்த குழந்தை எப்படி இருக்கும்,
அந்த ஆகாஷராஜனுக்கு. அப்படி பார்த்துட்டே இருந்தா தாமரை மேல அலர்மேல் மங்கா, அந்த தாமரை மேல இருக்கக்கூடிய மங்கை, அதனால அலர்மேல் மங்கா பத்மாவதி, அந்த தாமரை மேல அப்படியே அழகா வீற்றிருக்காளாம் அந்த பத்மாவதி தாயார். அதனாலதான் தாயாருக்கு அலர்மேல் மங்கம்மானே பெயர். அந்த அலர்மேல் மங்கா அப்படி அவதாரம் பண்ணினா, யஜ்ஞம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது அந்த பக்கத்துல இருக்கக்கூடிய தீர்த்தத்துல அப்படி தாமரை அப்படி அழகா மலரும் பொழுது அதுல அப்படி அவதாரம் பண்ணினா தாயார், மகாலட்சுமி தாயார். అవతరించేను అమ్మ అలమేలుమంగా, అవతరించేను అమ్మ శివసనకాతులు శుభవర్ష కురిపించే, శివసనకాతులు శుభవర్ష కురిపించే, శ్రీదేవి నోచుచే స్థలస్తుతింబా, శ్రీదేవి నోచుచే స్థలస్తుతింబా, అవతరించేను అంబా అలమేలుమంగా, అవతరించేను అంబా. కార్తీక శుక్ల పంచమిలో, కార్తీక శుక్ల పంచమిలో దివ్య కనకా కమల మధ్యములో. ఈ కార్తీక మాదం శుక్లపక్షం పంచమి తిథి, அதுல மிருகசீர்ஷ நட்சத்திரம் தாயாருடையது. அந்த தாயார் இப்படி அவதாரம் பண்றாளாம். இன்னமும் தாயாருக்கு கார்த்திகை மாசத்துல தான் பிரம்மோற்சவம் நடக்கும். அந்த தாயாரை ரத்தினமான தொட்டில போட்டு தாளாட்டுறாங்களாம் ஆகாஷராஜனும் தரணி தேவியும். அப்போ அந்த தாயாரினுடைய அழகு எப்படி இருந்தது அப்படின்னா, அன்னமாச்சாரியார் சொல்ற 5 குத்து விளக்கு, 5 முக குத்து விளக்கு ஏற்றுனா எப்படி இருக்கும் அந்த அழகு, பசுமாடு கன்றும் சேர்ந்திருந்தா எப்படி இருக்கும் அந்த அழகு, அதுக்கப்புறம் இந்த சுமங்கலிகளாம் நெற்றி வகுட்டுல வைக்கக்கூடிய அந்த குங்குமத்தின் அழகு, சமுத்திரத்தினுடைய அழகு, அந்த நிலவினுடைய அழகு எல்லாம் சேர்ந்திருந்தா எப்படி இருக்குமோ அதுதான் அந்த பத்மாவதி தாயாருடைய அழகம். அப்படி பத்மாவதி இது பிரதிதாம் ஜெகத்யாம் சம்லாலயாமாச மஹீபதிஷ்ட ரூபேன ஷீலேன குணேன சாபி. பத்மாவதிக்கு ஈடு பத்மாவதி தான். நல்ல அழகுலையும் சரி, அவ்வளோ அழகா இருப்பா. இப்ப கூட நீங்க பத்மாவதி தாயார் அப்படி அந்த திருச்சானூர் பார்த்தீங்கன்னா இன்னும் அத்தனை அழகோட தான் இருப்பா. அப்படி நல்ல ரூபம் ஷீலம் எல்லாத்தையும் அவளுக்கு ஈடு அவள் தான். அப்படி அந்த குழந்தை நாளொரு மேனி பொழுதொரு வண்ணமா வளர்ந்துட்டு வரா. அவளுக்கு அந்த கல்யாண உச்சிதமான அந்த வயது வந்துதான். இப்போ அவள் என்னன்னா, அவ அந்த தன்னுடைய தோழிகளோட பக்கத்துல அகஸ்திய தீர்த்தம்னு ஒரு தீர்த்தம், தன்னுடைய தோழிகளோட அப்படி விளையாண்டுட்டு இருக்காராம். அந்த பத்மாவதி தாயார் தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸோட அந்த அகஸ்திய தீர்த்தம் பக்கத்துல ஒரு பெரிய தோட்டம் போல இருக்கு. அந்த தோட்டத்துல விளையாண்டுட்டு இருக்கா தன்னுடைய தோழிகளோட. அப்படி பூக்களாலே அந்த பந்து அதெல்லாம் அடிச்சு விளையாண்டுட்டு இருக்கா. அப்போ இந்த சமயம் தான் திருவேங்கடமுடையான் குதிரை மேல ஏறி சவாரி பண்ணி வேட்டையாடுறதுக்காகவே இந்த பக்கம் வராலாம். அப்படி வரும் பொழுது குதிரை மேல ஏறி அத்தனை அழகா ஸ்ரீவேங்கடகிரீஷம் ஆலோகயே, ஸ்ரீவேங்கடகிரீஷம் ஆலோகயே. ஸ்ரீ வெங்கடகிரீஷம் அந்த திருமலையை விட்டு அவருக்கும் மலையிலே இருந்தா போர் அடிக்கும் இல்லையா, அதனால இங்க வேட்டையாடுறதுக்காக வராராம். அப்படி குதிரை மேல சவாரி பண்ணி குதிரனே அந்த குதிரையே கருடாழ்வார் போல நினைச்சிட்டு அப்படி ஜலதர சன்னிப சுந்தர காத்திரம், அத்தனை அழகான திருமேனியம். அப்படி வேட்டையாடுறதுக்கே இந்த பக்கம் வர. அப்படி அந்த கருடையை குதிரை ஆக்கிட்டு வர்றப்போ அந்த இடத்துல அத்தனை சந்தனம் சண்பகம் அத்தனை மரங்கள் எல்லாம் இருக்கு. அதுல அந்த ஆதிசேஷனே அந்த மரங்கள் போல அப்படி மசைதான், வெண்மேகமே க்ஷீராப்தி போல இருக்கான். அப்படி அந்த சேஷாச்சலத்துல இருந்து பகவான் வந்த உடனே கீழ் திருப்பதிக்கு வந்துட்டார். அப்படி குதிரையிலேயே வந்து கீழ் திருப்பதிக்கு இப்ப வந்தாச்சு. அங்க பக்கத்துல அகஸ்திய தீர்த்தத்துக்கும் வந்துட்டார். அந்த அகஸ்திய தீர்த்தம் பக்கத்துல தானே இவெல்லாம் தோழிகள்லாம் விளையாண்டுட்டு இருக்குது. அந்த தோட்டத்துக்குள்ளேயும் வந்துட்டாராம். இந்த தோழிகள்லாம் விளையாடுறது தெரியாது போல இருக்குல்ல, தெரிஞ்சே வந்தாரோ அதுவும் நமக்கு தெரியல. இப்போ அந்த தோழிகள் விளையாடுற அந்த இடத்துக்கு வந்துட்டாராம். பகவத் சாநித்தியத்தினால அந்த இடத்துல ஒரு ஆச்சரியம் நடந்ததான். புஷ்பங்கள்லாம் அவர் வந்த உடனே ஆட்டோமேட்டிக்கா அப்படி மொட்டுல இருந்து எல்லாம் ஜல் ஜல் அப்படி கொள்ளுன்னு பூக்குதான். அப்படி மேல இருந்து அந்த பிரான்ச்சஸ்ல அத்தனை பழங்கள்லாம் தொங்கிட்டு இருக்கு. எல்லாம்
தெரியாம அப்படி பகவானுடைய கைக்கே வந்து அந்த பகவான் கிட்ட எடுத்துக்கோங்கன்னு சொல்ற மாதிரி இருக்கான். அப்படி இத்தனை ஆச்சரியங்களும் நடக்குது. வந்து அவர் வந்து பத்மாவதி தாயாரை பார்க்கிறப்போ பத்மாவதி தாயாருக்கும் ரொம்ப எத்தனை அழகா இருக்கார் அப்படின்னு சொல்லி அவருக்கு அவளை தெரியாமே அவருடைய கை வளைகள்லாம் கீழே கலந்து விழறது. அப்படி அவளும் பார்த்து அத்தனை ஆனந்தத்திலேயே மூழ்கி இருக்காளாம். அப்போ அதுல ஒரு தோழியை பார்த்து கேட்கிறா, நீ வந்திருக்கவர் புதுசா இருக்காரு, அவர் யாரு என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு வாடி அப்படின்னு சொல்லி தோழியை சொன்ன உடனே, என்னது எப்படி நான் போய் விசாரிக்க முடியும், வந்தவர் புதுசா யாரோ வந்திருக்கார், நம்ம எப்படி அவர்கிட்ட போய் பேச முடியும், அவர் ஏதோ வேற எங்கேயோ வந்து வந்திருக்கார் போல இருக்கே, எப்படி போய் விசாரிக்க முடியும் அப்படின்னு தோழி கேட்ட உடனே, நீ நான் தான் சொல்றேன்ல, நீ போய் விசாரிச்சுட்டு வா, வந்தவர் வந்து என்னன்னா சாதாரணமானவரா தெரியல, நீ வேற யாரோன்னு சொல்றீ, அவருக்கும் நமக்கும் சம்பந்தம் இருக்குடி, ஏன்னா நமக்கு ஜீவனுக்கும் பரமாத்மாவுக்கும் ஆதி காலத்துலேருந்தே சம்பந்தம் இருக்கே, அதை போல அவருக்கும் நமக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்குடி, அதனால நீ போய் இவர் என் மனசை அப்படியே பிடிச்சி இருக்கிற, அதனால நீ வந்தது யாரு என்ன ஏது அப்படின்னு போய் நீ அவர்கிட்ட கேட்டு விசாரிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லி, ஸ்ரீனிவாசா தவ சரணம் சிந்தையாமி சந்ததம் அப்படின்னு அன்னமாச்சாரியார் பாடுறது போல உன்னுடைய திருவடிகளையே நான் சிந்தனை பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்பேற்பட்ட அவர் எப்பவுமே உன்னுடைய சரணங்கள்லையே நான் வந்து உன்னையவே ஸ்மரணம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இவரை பார்த்தா இவருடைய காலில் விழுந்து சரணாகதி பண்ணணும்னு தோணுது, நம்மளுடைய கஷ்டத்தெல்லாம் போகக்கூடியவர்னு தோணுது. அதனால வந்து நீ அவர்கிட்ட என்ன ஏது நீ விசாரிச்சுட்டு வான்னு சொல்லும் பொழுதே இவள் போலான்னு இருக்கும்போது அவர் வந்துட்டாராம் விசாரிக்கிறதுக்கு. அவர் வந்து, இந்த பக்கம் நான் வேட்டையாடுறதுக்காக வந்தேன், இங்க ஏதாவது மான் ஏதாவது வந்ததா அப்படின்னு கேட்ட உடனே, இங்க மானும் வரல தேனும் வரல, நாங்கெல்லாம் இங்க வந்து விளையாண்டுட்டு இருக்கோம், நாங்கெல்லாம் ராஜகுமாரிகள், இந்த இடத்துல வந்து இது எங்களுடைய தோட்டம் தான், நாங்க இங்க வந்து விளையாண்டுட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்ன உடனே, இந்த மானும் வரல, இந்த மான் அதெல்லாத்தையும் இப்போ வேட்டையாடுறதுக்கு தானே இந்த பக்கம் வந்தார், மானை பிடிக்கிறேன்னு வந்து இங்க மான்லாம் ஒன்றும் வரலன்னொடனே மானை விட்டுட்டார், இந்த பெண்ணை பிடிச்சிட்டாராம். இந்த நீ ரொம்ப வந்து அழகா இருக்கியேம்மா, நீ யாரு, உன் பேர் என்ன, நீ வந்து ராஜகுமாரியா இல்ல இந்த ரிஷி குமாரியா இல்ல கந்தர்வ கன்னிகையா, நீ யாரு, கந்தர்வ கன்யா சுரகன்யாவா நாகேந்திர கன்யா ரிப கன்யகாவா, நீ யாரு, நீ உன் பேர் என்னம்மா, நீ சொல்லு நீ யாரு அப்படின்னு கேட்ட உடனே, நான் ஆகாஷராஜனுடைய பொண்ணு, அலர்மேல் மங்கை தாமரையிலிருந்து உதிச்சவள் அப்படின்னு சொன்ன உடனே, சரி நீங்கெல்லாம் ரொம்ப சின்ன குமாரிகளாக இருக்கீங்களே, வண்டுகள் போல இப்படி அப்படி மலைஞ்சிட்டு இருக்கீங்களே அப்படின்னு கேட்ட உடனே, நல்லா இருக்குது எங்க தோட்டம், நாங்கள் இந்த இடத்துல வந்து ரொம்ப நல்லா சஞ்சாரம் பண்ணுவோம், இஷ்டத்துக்கு விளையாடுவோம், நீங்க இங்க வந்திருக்கீங்களே ஆகையால அப்படின்னு சொல்லி, ஆகையால அப்படின்னு பெருமாள் கேட்டோடனே, நீங்க இங்க இருந்து கிளம்பலாம் அப்படின்னு இந்த தோழிகள்லாம் சொல்றாங்களாம். ஆனா கச்சத்துவம்னு வாய் மட்டும்தான் சொல்லுதான், நீங்க இங்க இருந்து போங்க போங்கன்னு, ஆனா மனசு வந்து அவரை உள்ள கூப்பிடுறத போலே இருக்கான். ஏன்னா எப்பேற்பட்ட குணம் சௌந்தரியம், எப்பேற்பட்ட சேஷ்டிதம் பெருமாளுக்கு, அவரை அவ்வளவு சீக்கிரம் போன்னு சொல்லி விரட்டிட முடியுமா என்ன. அதனால நீங்க நல்லா தான் பேசுறீங்க, நீங்களும் ராஜகுமாரியா இருந்து விளையாண்டுட்டு இருக்கீங்க இல்லையா, நானும் ராஜகுமாரன் தான், உங்களோடய நானும் வந்து விளையாடலான்னு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே எங்க தோழிகளுக்கெல்லாம் கோபம் வந்துதான், இது உங்களுக்கே நல்லா இருக்கா, இப்படி ராஜகுமாரிகள் விளையாடக்கூடிய இடத்துல உங்களுக்கு இங்க வேலையே இல்லையே, நீங்க வந்து இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்னு சொன்ன உடனே, எனக்கு வந்து என்னன்னா யார் என்னைய பத்தி நினைச்சு ஏங்குறாங்களோ அவங்கள விட்டு நான் பிரியவே மாட்டேன் அப்படின்னு பெருமாளும் பேச, அந்த 5 பஞ்ச பூதங்களுமே அந்த பகவானுக்கு தானே கட்டுப்பட்டு இருக்கு. அப்போ அந்த பகவானை வந்து என்னன்னா அப்படி சட்டுன்னு அலர்மேல் மங்கை பக்கத்துல அப்படி கையை பிடிக்க வந்துட்டாராம். இன்னும் தோழிகள்லாம் வந்து என்ன யாரோ வந்து என்னென்னமோ பேசி இப்போ பக்கத்தையும் வரானே அப்படின்னு சொல்லி போங்க போங்கன்னு சொல்லி விரட்டிட்டாங்களாம். அப்போ பகவானும் வந்து என்னன்னா, நான் திருவேங்கடமுடையாரும் குதிரை மேல ஏறி அவர் பாட்டுக்கு ஜல்லுன்னு கிளம்பிட்டார். ஆனா அந்த பத்மாவதி தாயாருக்கு அப்படியே மூச்சன் ஆயிட்டாராம். ஏன்னா மகாலட்சுமி தாயார் இல்லையா, அவளுக்கு வந்து இப்படி என்ன ஒரு அழகா இருக்கார், இவ்வளோ தூரம் பக்கத்துல வந்துட்டு இப்படி சட்டுன்னு கிளம்பிட்டாரே அப்படின்னு சொல்லி இவளுக்கு ரொம்ப அந்த ஏக்கத்திலேயே அப்படியே படுத்தே இருக்கா. அவளை சமாதானமே படுத்த முடியல, சரியா தூங்குறது இல்லை, சாப்பிட்றது இல்லை, எந்நேரமும் அந்த திருவேங்கடமுடையானுடைய அந்த ரூபமே வந்து வந்து மனசுல போயிட்டு இருக்கனால ஒரு பித்து பிடிச்ச மாதிரி, பிரம்ம பிடிச்ச மாதிரி நைட்டு 1 மணிக்கு கூட தூக்கம் வராம இப்படியே இருந்துட்டு இருக்காளாம். இப்படி இருக்கிறப்போ இதே இங்க தாயார் இங்க எப்படி இருக்கா அப்படின்னா, அந்த பகவான் அங்க எப்படி இருக்காரு அப்படின்னா, அங்க அவரும் வந்து இதே மாதிரியே கர்ப்பகிரகத்துக்குள்ள போறார். அவருக்கு வீடு கர்ப்பகிரகம் தானே,
அந்த வில்லு அம்பராத்துணிலாம் எடுத்துட்டு வேட்டையாடுறதுக்கு வந்தார். அந்த வில்லு அம்பராத்துணிலாம் அங்கே ஓரமாக வச்சுட்டு யாருக்கிட்டையும் பேசலையாம். அவர் யார்கிட்ட பேசுவார் அப்படின்னா அங்கே வகுல மாளிகா, போன ஜென்மத்தில் யசோதை தான் இந்த வகுல மாளிகையாம். யசோதா தேவிக்கு கண்ணனை சின்ன வயசுல இருந்து எப்படியெல்லாம் தாளாட்டி சீராட்டி வளர்த்தா. ஆனா கண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்குள்ள கிளம்பிட்டானே இந்த மதுரைக்கு அப்படின்னு நினைச்சு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்பட்டனே, ஆனா இப்படி அது பார்க்க முடியாம இருக்கே அப்படின்னு சொன்ன, நீ கவலைப்படாது, இந்த ஜென்மத்துல உனக்காகவே நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த யசோதை தான் இந்த வகுல மாளிகை. அவள் கேட்குறா, தோலோத்சவம் பண்ணி பால் பக்ஷணம் எல்லாம் கொண்டு வந்திருக்கா ஸ்ரீனிவாசனுக்கு. இருந்தாலும் அவர் யார்கிட்டையும் பேசவே இல்லையா. அப்படி அவரும் தாயாரையே நினைச்சிட்டு இருக்காராம். அப்படி இருக்கிறப்போ என்னாச்சு ஸ்ரீனிவாசா, இதுக்கு முன்னாடி நீ இப்படி இருந்ததே இல்லையே, யார்கிட்டையும் இப்படி பேசாம ஒரு மாதிரி இருக்கே அப்படின்னு கேட்ட உடனே, இன்னைக்கு வேட்டையாட போகும்போது நான் ஒரு பெண்ணை பார்த்தேன், அவளவே நான் நினைச்சிட்டே இருக்கேன், அவளை எப்படியாவது அடையணும். ஏன்னா எந்த ஜீவன் பகவானே நினைச்சிட்டு இருக்கோ அந்த ஜீவனை பகவானும் அடையறதுக்கு பார்ப்பாராம். அந்த கஜேந்திர மோட்சம்னு சொல்றவங்க யானை பெருசா படிச்சதா, இல்ல யானைக்கு குவாலிஃபிகேஷன் பார்த்தாரா, யானையுடைய வயசை பார்த்தாரா அப்படின்னா அந்த யானையினுடைய பக்தியை தானே பார்த்தார். அந்த ஜீவன் பகவானை நினைச்சு ஏங்குதா, மனசு குழையுதா, அதை மட்டும்தான் பார்ப்பாராம். அப்படி சொன்ன உடனே வகுல மாளிகை சொல்றா, இவ்வளவுதானே, நான் போய் பேசுறேன், அந்த ஆகாஷராஜர் கிட்ட நான் போய் பேசுறேன் அப்படின்னு சொல்லி, நீ இப்போ சமத்தா என் மடியில படுத்து தூங்கு, நான் நாளைக்கு முடிஞ்ச உடனே அந்த ஆகாஷராஜன் கிட்ட பேசி உங்க 2 பேத்துக்கும் மனம் முடிச்சு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி, இப்போ அம்மா மடியில படுத்துக்கும் அப்படின்னு சொன்ன உடனே, ஜோ அச்சுதானந்த ஜோ ஜோ முகுந்தா ஜோ அச்சுதானந்த ஜோ ஜோ முகுந்தா ஜோ அச்சுதானந்த ஜோ ஜோ முகுந்தா ராவே பரமானந்த ராம கோவிந்த ஜோ அச்சுதானந்த ஜோ ஜோ முகுந்தா ஜோ 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 அப்படி ஜோ ஜோன்னு சொல்லி தூங்க வச்சுட்டான். ஆனா நீ எப்படிமா போவ, நீ தான் ஆயிடுச்சு ஆச்சு, உன்னை எப்படி அந்த ராஜாங்கத்துக்குள்ள எப்படி உன்னை விடுவாங்க, உன்னை வெளியில துரத்திட்டா என்ன பண்றது அப்படின்னு கேட்ட உடனே, எனக்கு ஒரு ஐடியா இருக்கு ஸ்ரீனிவாசா, அந்த காலமா இருந்தாலும் இந்த காலமா இருந்தாலும் ஜோஷியக்காரனுக்கு நல்ல வரவேற்பு இருக்கு, நான் ஜோஷியக்காரியாக போய் குறி சொல்ற மாதிரி போய் உன்னை பத்தி அங்க சொல்லி வச்சிடுறேன் அப்படின்னு சொன்ன உடனே, குறி சொல்ற மாதிரி மறுநாள் கிளம்புறா வகுல மாளிகை. அப்படி குறி பார்க்கலையோ குறி அப்படின்னு சொல்லி ஒரு ஜோஷியக்காரிய போல கையில கோல் எடுத்துட்டு அந்த ஜோஷியம் பார்க்கறதுக்கு அந்த பக்கம் போன உடனே, இந்த பக்கம் பத்மாவதி தாயாரும் என்ன பெருமாளே நினைச்சிட்டு இருக்கா இல்லையா, நம்ம பொண்ணுக்கு எதுவும் ஆயிடுச்சு, ஜோஷியமாவது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த தரணி தேவி கூப்பிடுறாங்க. கூப்பிட்ட உடனே, அப்போ ஏன் இவ இப்படி பித்து பிடிச்ச மாதிரியே இருக்கா அப்படின்னா, இப்ப என்ன ஏதுன்னு சொல்லுங்க, யாரு பேய் பிசாசினுடைய அந்த துஷ்ட சேஷ்டிதமா, இல்ல குலதெய்வத்தினுடைய சாபமா, இல்ல எதனால இந்த மாதிரியே பித்து பிடிச்ச மாதிரி இருக்கா, அது என்ன நீங்க தான் பார்த்து சொல்லணும், அப்படி அவ கையை பார்த்து சொல்லணும் அப்படின்னு சொன்ன உடனே அந்த வகுல மாளிகை அப்படி கையை பார்த்து சொல்றா. என்னன்னா, இவள் சாதாரணமானவள் கிடையாது, இவள் அலர்மேல் மங்கை, சாக்ஷாத் மகாலட்சுமி தாயார். இவளுக்கு என்னன்னா ஸ்ரீமன் நாராயணன் ஸ்ரீனிவாசன் அந்த திருவேங்கட மலையில இருக்கான். அவனை என்னன்னா இவளுக்கு மனம் முடிச்சு வச்சினா இவள் அந்த பிக்கிலங்கெல்லாம் தெரிஞ்சிடுவா. ஏன்னா அவள் மனசுல இருக்கிறது அந்த ஸ்ரீனிவாசன் தான். அந்த ஸ்ரீனிவாசனே உன்னுடைய பெண்ணை ஏத்துக்குவாருமா, நீ ஒன்றும் கவலைப்படாத, குலதெய்வத்தினுடைய சாபமான்னு கேட்டலையா, குலதெய்வத்தினுடைய பிரசாதம், அந்த ஸ்ரீனிவாசனே உன்னுடைய பொண்ணை ஏத்துக்குவார் அப்படின்னு சொன்ன உடனே, இந்த இடத்துல அப்படி சொல்லிட்டு போன உடனே தாயார் அந்த தரணி தேவிக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இவள் நேரா அந்த திருவேங்கடமுடையான் கிட்ட இது சொல்லிட்டான். அதுக்கப்புறம் பெரியோர்களால தானே நிச்சயம் பண்ணணும் கல்யாணம்னா, பெருமாளுக்கே நிச்சயம் பண்ணணும் அப்படின்னா அந்த பெரியோர் யார்? ஏன்னா பெரியாழ்வார் அந்த ரங்கநாதனுக்கே மாமனாராக இருக்கனால பெரியாழ்வார் அந்த ஆண்டாள் கல்யாணத்திலே அழகர் மலையான் தான் குறி சொல்றதுக்கு வந்தாராம். பெரிய இடத்துக்குள்ளேயே உன் பொண்ணு விரும்புறா அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி பெரியோர்களால தானே நிச்சயம் பண்ணணும். அப்போ யார் அந்த பெரியவர் அப்படின்னா சுகபிரம்மம். அந்த சுகபிரம்மம் தான், அதான் திருச்சுகவனூர் சொன்னோம் இல்லையா, அந்த திருச்சானூர்ல இருக்கக்கூடிய அந்த சுகபிரம்மம் அவர் தான் அந்த பெரியவர். அந்த பெரியவர் மூலியமாக
அந்த கல்யாணத்தை நிச்சயம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஆகாஷராஜன் கிட்ட அனுப்பி வைக்கிறாராம் பகவான். அந்த சுகபிரம்மம் போய் அந்த ஆகாஷராஜன் கிட்ட இப்படி பேசுற. எல்லாரும் தன்னுடைய பெண்ணை வந்து கன்னியாதானம் பண்றப்போ அந்த மாப்பிள்ளைய விஷ்ணுவாக நினைச்சு பாத பூஜைகள்லாம் பண்ணுவாங்க இல்லையா? ஆனா அந்த மகாவிஷ்ணுவே உனக்கு மாப்பிள்ளையாக வரப்போற, அந்த மகாவிஷ்ணுக்கே நீ பாத பூஜை பண்ணலாம். அப்படி உன்னுடைய பெண்ணை பத்மாவதி தாயார வந்து என்னன்னா அந்த ஸ்ரீனிவாசனுக்கு கன்னியாதானம் பண்ணி கொடு அப்படின்னு சொன்னோடனே ஆகாஷராஜனுக்கும் ரொம்ப சந்தோஷமா. எப்படி அவருக்கு இந்த பாகியம் கிடைச்சது அப்படின்னா அந்த தொண்டைமான் சக்கரவர்த்தி வம்சத்துல வந்தனாலேயே இந்த ஆகாஷராஜனுக்கு இப்படி ஒரு பாகியமா. ஆகா, அந்த மாப்பிள்ளையாக அந்த அழகிய மணவாளன் அந்த ஸ்ரீனிவாசனே வரப்போறாராம் அப்படின்னு நினைச்சு ரொம்ப சந்தோஷம் ஆகாஷராஜனுக்கு. அப்படி அங்கேயே தாம்பூலம் எல்லாம் மாத்திட்டு நிச்சயம் பண்ணிட்டு வந்துட்டாராம் சுகபிரம்மன். ஸ்ரீனிவாசன் கிட்ட உன்னுடைய பேரை சொன்னாவே காரியம் ஜெயமாகும் பொழுது நீ அனுப்பிச்ச காரியம் கண்டிப்பா ஜெயம் ஸ்ரீனிவாசா அப்படின்னு சொல்லி அந்த நிச்சயமெல்லாம் ஆயாச்சு. எல்லாம் பத்திரிகையெல்லாம் அடிச்சாச்சு. தேவர்கள் இந்திரன் உள்ளிட்ட எல்லா தேவர்கள், பிரம்மன் உள்ளிட்ட எல்லா தேவர்களும் அப்படி திருச்சானூருக்கு வராங்களாம். அந்த திருச்சானூரை பார்த்தா இன்னமும் இப்ப கூட என்ன கோலாகல பவித்ரோத்சவம் நடந்துட்டு இருக்கு தாயாருக்கு. அப்படி இந்த தோரண வாயில்கள், ஊஞ்சல், உற்சவம், கோலம் அப்படின்னு போட்டு எல்லாம் அப்படி கலர் கலரா அந்த திருவிழா கோலமா ஜொலிக்கிறான் அந்த திருச்சானூர். அந்த விஸ்வகர்மாவால நியமிக்கப்பட்ட 1000 கால் மண்டபம் எல்லாம், அந்த கல்யாண மண்டபம் எல்லாம் ரெடியா இருக்கு. அந்த ஜனங்கள் எல்லாருமே வந்து என்னன்னா நம்ம வீட்டுல கல்யாணம்ங்கிற மாதிரி நல்லா அலங்காரம் பண்ணிட்டு அந்த ஜனங்கள் எல்லாரும் அப்படி வராங்களாம். சாதாரண ஜனங்களே அலங்காரம் பண்ணிக்கப்போ அந்த மணப்பொண்ணு பத்மாவதி தாயார் எவ்வளவு அழகா அலங்காரம் பண்ணியிருப்பாங்க. தோழிகள் எல்லாரும் பத்மாவதி தாயாருக்கு மங்கள ஸ்நானம் எல்லாம் பண்ணி வச்சு சுறுசுறுலான கேசம், அது நெத்தி சுட்டி, அடுத்து திருகு வில்லை, சூரியப்பிறை, சந்திரப்பிறை, ஜடநாகன், நெத்திப்பட்டை அப்படி நல்லா அந்த ஆபரணங்கள் எல்லாம் போட்டு நல்லா உயர்ந்த கைகளில் மோதிரங்கள் எல்லாம் அணிஞ்சிட்டு, காலில் மக்கர குண்டலங்கள் எல்லாம் அணிஞ்சிட்டு, முத்துக்காரம், புஷ்பமாலை, செண்பக மாலை, துளசி மாலை, வஜ்ர மாலை, வைடூரிய மாலை எல்லாம் போட்டுட்டு நல்லா உயர்ந்த பட்டு வஸ்திரம் அதை அணிஞ்சிட்டு அப்படியே ஜல் ஜல்னு காலில் வந்து அந்த சிலம்பொலிக்கு அப்படி அண்ணனடை நடந்து வராலாம். அப்போ இந்த இடத்துல இந்த திருவேங்கடமுடையான் அவர் மாப்பிள்ளை இல்லையா, சும்மாவே அழகா அலங்கார பிரியன். இப்போ சாதாரண நாள்ல போனாலே அத்தனை அலங்காரம், இப்போ கல்யாணம்னா எத்தனை அலங்காரம் பண்ணுவார். அவருக்கு ஸ்பெஷலான வைஜெயந்தி மாலை, ஸ்ரீ கௌஸ்துபம், ஸ்ரீவத்சாங்கம் எல்லாம் போட்டுட்டு காதுல மகர குண்டலங்கள், நல்லா உயர்ந்த கிரீடம், நல்லா நெத்தில நெத்திப்பட்டை, அதுக்கடுத்து அவருடைய அழகான தாமரை கண்கள், அழகான பவளம் போன்ற செவ்வாய் எல்லாம் பட்டு வஸ்திரம் எல்லாம் முடித்திட்டு மாப்பிள்ளையாக சிங்கநடை போட்டு அவரும் வராராம். இப்போ 2 பேரும் வந்து நிறைய உயர்ந்த பூஷணங்கள், கங்கனாதி உயர்ந்த பூஷணங்கள் எல்லாம் வச்சுட்டு இப்போ பொண்ணு மாப்பிள்ளையும் வர்றப்போ அந்த தேவஸ்திரீகள் தான் அந்த சீர்வரிசைகள், மங்கள கும்பம், பூர்ண கும்பம் எல்லாம் அப்படி ஏந்திட்டு வராங்களாம். இப்படி அஷ்டாதச வாத்தியங்கள் எல்லாம் முழங்க இந்த நவரத்ன மண்டபத்துக்கு இப்போ பெருமாளும் தாயாரும் சேர்ந்து அப்படி இருக்கும் பொழுது இன்னமும் அழகு. ஒருத்தர் யார் அழகுனே சொல்ல முடியாத அளவுக்கு முன்னாடியே பெருமாளை பார்க்கறதுக்கு 1000 கண்ணு வேணும் அப்படின்னா இப்போ தாயாரோட சேர்ந்தா எத்தனை கண்ணு வேணும் பார்க்கறதுக்கு. இப்போ 2 பேரும் சேர்ந்து வந்து இந்த நவரத்ன மண்டபத்துல அப்படி மாலை மாத்திக்கிறாங்களாம். மாலை மாத்தின உடனே பத்மாவதிக்கு ரொம்ப ஆனந்தம், இதுக்கு தானே ஆசைப்பட்டா. அப்படி இருக்கிறப்போ இந்த பத்மாவதி தாயார் ரொம்ப ஆனந்தத்தோட ஒரு ஜீவன் எப்படி பரமாத்மாவை அடையிறது, அதுதான் இந்த கதை. கல்யாணம் அப்படின்னா மங்களம். எப்படி அந்த பரமாத்மாவை, இந்த சாதாரண ஜீவன் எப்படி பரமாத்மாவை அடையுது, அதுதான் இத்தனை தெய்வீக கல்யாணங்கள்லாம் சொல்றது. அப்போ மாலை மாத்திட்டு அந்த பொன்னூஞ்சல்ல உட்காத்தி வச்சு மணப்பொண்ணையும் அந்த ஸ்ரீனிவாசனையும் பத்மாவதி தாயாரையும் இப்படி பொன்னூஞ்சல்ல உட்காத்தி வச்சு என்னன்னா லாலி 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 ஸ்ரீ வெங்கடேஷா, லாலி 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 ஸ்ரீ ஸ்ரீனிவாசா, லாலி. ஒரு பக்கம் இப்படி ஆற்றா பார்வதி தாயார், இப்படி ஆற்றானா, அதுக்கடுத்து சரஸ்வதி தேவி இந்த பக்கம் இன்னும் ஆற்றா. பத்மாவதி லோல பத்மாவதி லோல பரமானுகூலா பக்த கோலாகல பக்த கோலாகல பிரேமிகவ
வந்தாலும் அந்த கையை விடாம இருக்கானா மாப்பிள்ளை அப்படின்னு பார்க்கறது ஒரு டெஸ்ட் தான். அதனால பத்மாவதி தாயாருடைய அந்த திருக்கரத்தை வந்து தாமரை போன்ற அந்த திருக்கரத்தை ஸ்ரீனிவாசன் அப்படி பற்றிட்டார். அப்போ அத பிரம்மா ஜட்டிலாமர கண பரிஷ்கிருதே பிருகு மார்க்கண்டேய சுகசனகாதி மகாமுனி பரிஷோ. அந்த பந்துக்களுக்கு ஏற்ற மணமண்டபம், அந்த மணமண்டபத்துல அந்த திவ்ய தம்பதிகள், அந்த திவ்ய தம்பதிகளுக்கு ஏற்றது போல அந்த கல்யாணம் பண்ணி வைக்கக்கூடியவராம். இந்த திவ்ய தம்பதிகள் ஸ்ரீனிவாசன் அலர்மேல் மங்கா தாயார். அந்த கல்யாணத்தை பண்ணி வைக்கக்கூடியவர் ஸ்ரீ சுக பிரம்மம். அவர் தானே போய் நிச்சயம் பண்ணது. அதுக்கப்புறம் அந்த மண்டபமே வந்து என்னன்னா இந்த தெய்வீக திருமணத்துல தானா. அப்போ இந்த மணமண்டபத்துக்கு வந்த உடனே சுகாச்சாரியார் அவர் தான் அந்த ஸ்ரீனிவாசன் கையில அந்த திருமாங்கல்யத்தை எடுத்து கொடுக்குற. அப்படி வெங்கடேஷனுக்கு அந்த வெங்கடேஷன் பத்மாவதி தாயார் கழுத்துல அந்த திருமாங்கல்ய தாரணம் ஆகிறது. மாங்கல்ய சூத்திரம் விஷசைலநாதகா மாங்கல்ய சூத்திரம் பார்க்கும் பொழுது ஏன்னா சும்மாவே ஒருத்தருக்கு ஒருத்தர் அழகு இல்லையா, இப்படி பத்தி சேர்த்து வச்சு பார்க்கும் பொழுது அவ்வளோ அழகா இருக்கு. शोभनं लक्ष्मी श्रीधरयो शोभनं लक्ष्मी श्रीधरयो मङ्गलम् अनुस्मरामि शोभनं लक्ष्मी श्रीधरयो அப்படியெல்லாம் சோபனம் பாட. அப்படி ஸ்திரீ அந்த ஸ்திரீ தனங்கள்லாம் ஸ்திரீ தனமே ஒரு அவ்வளோ பெரிய சீர்வரிசையாம். எல்லாம் சீர்வரிசையோட இப்போ அந்த பத்மாவதி ஸ்ரீ மகாலட்சுமிக்கு நீரஜாலயமுனு நீராஜனம் நீராஜனம் இப்படி இந்த அன்னமாச்சாரியார் சொல்ற மொத்தமா ஆரத்தி எடுக்கிறதுங்க இல்லையா, தாயாருடைய திருமுகத்துக்கு தனியா சந்நிதியிலையா, இல்ல பக்கத்து கோவில்லையா, இல்ல பக்கத்துல இந்த பக்கம் ஸ்ரீதேவி பூமாதேவி நாச்சியார்கள் இருப்பாங்க இல்லையா, இல்ல அங்கயா அப்படின்னா உயர்ந்த இடம் வராரோகான்னு சொல்றோமே, தாயாருடைய திருநாமம் வராரோகா. அந்த ஸ்ரீதரன் அந்த ஸ்ரீனிவாசனுடைய திரு மார்புல இடம் பிடிச்சாலாம். அந்த ஸ்ரீதரனுடைய மார்புல இடம் பிடிச்சான். அன்னில இடம் பிடிச்சதுல இருந்து வக்ஷஸ்தலத்திலேயே நித்தியம் வாசம் பண்ணிட்டு இருக்கா. எதுக்காக வக்ஷஸ்தலத்துல இருக்கா அப்படின்னா, நம்மளை போன்ற ஜீவன்கள் எந்த தப்பு பண்ணதானே செய்வோம். ஏன்னா தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கனால இப்படி வந்து கடந்திருப்போம். ஆனா அவங்க பாவம் குழந்தைகளை நீங்க மன்னிச்சு பொறுக்கணும் நீங்க பொறுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த மார்பில இருந்து அப்படி புருஷாக்காரம் பண்ணி வைக்கக்கூடிய அந்த என்னை ஆழ்வானே நிகரில் அமர முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்றில்லாடியே உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே. எப்படி தாயார் அகலகில்லேன் ஒரு நிமிஷமும் நான் அகலகில்லேன்னு அந்த தாயார் பெருமானவே ஸ்மரணம் பண்ணிட்டு இருப்போம். இந்த ஸ்ரீனிவாசனும் அலர்மேல் மங்கா தாயாரும் எல்லாத்துக்கும் சகல விதமான மங்களங்களையும் கொடுக்கட்டும்னு பிரார்த்தனை பண்ணிக்கலாம். पद्मावती देवी प्रेमतो पट्टिन पादपद्ममुलकु जय मङ्गलम् अटु पादार विन्द्यमुलकु श्रीराम रूपमुलकु नित्य जय मङ्गलम् राजीव नयन त्याग राजती विनुतमैन श्रीराम रूपमुलकु जानकी कांत स्मरणं जय जय राम राम।